अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि हम्दन दाइमन अबदा वल्हम्दुलिल्लाहि थुम्मल हम्दुलिल्लाहि अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अला मा कान युल्हिमुनी अल्हम्दुलिल्लाहि सुम्मस्सलातु बिमहमूदिस्सलाति अला मुहम्मदिन मुस्तफ़ा मिन खियरतिल्लाहि या सय्यदी या रसूल अल्लाहि खुद बियदी माली सिवाक वला अलवी इला अहदी फ़अन्त नूरुल हुदा फ़ी कुल्लि कायनतिन वअन्त सिर्रुन नदा या खैर मुअतमदी ला वसीलत इल्ला अंत या सय्यदी या रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। அண்ட கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கரங்குபோல் ஆட்டி விளையாட வல்லீர். கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். மண்ணகமும் விண்ணகமும் அணுவை துளைத்ததில் மாட்டி விளையாட வல்லீர். கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லீர். கருதறிய சித்தலாம் வல்லநீர் அடிமையன் கண்முன் வரிசித்திலையோ. நண்டளந்திடுநாளி யாவனோ தேவரீர் நல்லடி காலாகியும் நண்டளந்திடுநாளி யாவனோ தேவரீர் நல்லடி காலாகியும் நற்குணம் குடிகொண்ட பாதுஷாவான குருநாதர் முஹியுத்தீனே குருநாதர் முஹியுத்தீனே. முன்னவன் அல்லாஹுவை புகழ்ந்து முத்துநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உரைத்து மூல குருநாதர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களின் திருப்பாதம் புஜம் சுமந்து யுகமெங்கும் வாழும் இறைநேச செல்வர்களின் இனிய துஆக்களோடும் சங்கைக்குரிய என் ஆன்மீக குருநாதர் முர்ஷித் நாயகத்தின் துஆக்களோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சங்கைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய ஹாஃபிதுங்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரிஃபீன்களே, ஆஷிகீன்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய அகமிய ஞானத்தை அறிந்த ஆரிஃபீன்களிலும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த ஆஷிகீன்களிலும் ஆக்கி வைப்பானாக. இறைநேச செல்வர்கள் வலிமார்கள் அவர்களுடைய சொஹபத் எனும் நல் தொடர்பை நமக்கு நசீபாக்கி வைத்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் சிலரை குறித்து இப்படி சொல்லுகிறான்: ஒமை யுதுலில் ஃபலன் தஜிதலஹு வலியன் முர்ஷிதா. யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடிவிடுகிறானோ அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல முர்ஷித் அமையாமலே அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். வழிகெடுக்க நாடுவது இறைவனுடைய நாட்டம். எவன் வழிகட்டு போனானோ அவன் வழிகட்டதற்கான காரணம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்கு வழிகாட்டுகிற ஒரு முர்ஷித் அமைய மாட்டார்கள். அதுதான் அவன் வழிகட்டுவதற்கான காரணம் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றி எதிலே இருக்கிறது? அல்லாஹ்வை அடைவதிலே தான் இருக்கிறது. அதுதானே ஒரு மனிதனுடைய இலக்கு, இலட்சியம். அதற்கான வழியை அல்லாஹ் சொல்கிறான். மோமீன்களை அழைத்து சொல்கிறான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனு, முதலில் அப்படி அழைக்கிறான். அழைப்பதே மோமீன்களுக்கு. குர்ஆன் ஷரீஃப் யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்லும், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைக்கும். யா அய்யுஹன்னாஸ் என்றால் அது பொதுவாக எல்லா மக்களையும் அழைப்பது. குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், பெரும்பாலும் யா அய்யுஹன்னாஸ் என்ற ஆயத் மக்காவிலே அருளப்பட்ட மக்கிய ஆயத்துகளாகத்தான் இருக்கும். மக்காவினுடைய வசனங்கள் தான் யா அய்யுஹன்னாஸ். அது எல்லோரையும் சுற்றி விழித்து அவர்களை அழைத்து சொல்லக்கூடியது. ஓ மக்களே என்பதில் மூமீன்கள் உண்டு, முஸ்லீம்கள் உண்டு, முஷ்ரிக்குகள் உண்டு, முனாஃபிக்குகள் உண்டு, எல்லோரும் உண்டு யா அய்யுஹன்னாஸ் என்ற அழைப்பில். ஆனால் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பது மதீனா ஷரீஃபில் அருளப்பட்ட வசனங்கள். அது மூமீன்களை மட்டுமே குறித்து, மூமீன்களை அழைத்து அவர்களுக்கென்று அல்லாஹ் சொல்கிற தனி விசேஷ அறிவிப்பு, அழைப்பு. இறைவன் கொடுக்கிற அறிவிப்பில் மூமீன்களை மட்டும் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமீன்களே அழைத்து இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்கிறான். எனவே அவர்கள் இறைவனை அஞ்சுகிறார்கள், முத்தகீன்களாகி விடுகிறார்கள். முதலில் மோமீன்கள், அடுத்து முத்தகீன்கள். மோமீன்களான முத்தகீன்களான அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வகூனு மஅஸ்ஸாதிகீன், நீங்கள் சித்தீகீன்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், சித்தீகீன்களோடு இருங்கள், அவர்களோடு அமர்ந்திருங்கள், அவர்களோடு உறவாடுங்கள், அவர்களோடு உரையாடுங்கள். யாரை அழைத்து? மூமீன்களை அழைத்து, முஸ்லிம்களை அழைத்து, முத்தகீன்களை அழைத்து இறைவன் சொல்கிறான். மோமின் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கான அடையாளம். எல்லோரும் மோமீன்கள் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஆராபுகள், கிராமவாசிகள் சிலர் இப்படி சொல்வார்கள், காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் தூமினு வலாக்கின் கூடு அஸ்லம்னா. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், ஈமான் கொண்டோம் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி சொல்லாதீர்கள், குல்லம் தூமினு வலாக்கின் கூடு அஸ்லம்னா, முஸ்லிம் ஆகிவிட்டோம் என்று சொல்லுங்கள், இன்னும் மோமினாகவில்லை என்கிறான் அல்லாஹ். முஸ்லிம்கள் மோமினாவதற்கு அடுத்த அந்தஸ்து இருக்கிறது. அப்படி மோமினாகி விட்டதற்கு பிறகு கூட அந்த மோமீன்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலி, மோமீன்களே அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்கிறான். மோமீன்களை அழைத்து குர்ஆன் ஷரீஃபினுடைய அந்த சொல்லாட்சி முறை இருக்கிறதே, குர்ஆனுடைய சொல்லாட்சி முறையில் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு செய்தியை சொல்லும். ஒவ்வொரு எழுத்தும் ஒரு எழுத்தும் ஒரு செய்தியை சொல்லும். அதனுடைய ஒரு ஆயத்தும் பொருள் தராததல்ல, ஒரு எழுத்தும் பொருள் தராததல்ல. ஒரு பொருள் தராத ஒரு எழுத்தை அல்லாஹ் குர்ஆனில் வைக்கவில்லை. தஃசீரில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாவுஹா ஃபுதிஹத் அபுவாபுஹா வஸீகல்லதீன தகவ் வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அவர்கள் இழுத்து வரப்படுவார்கள், காபிர்கள் நரகத்தை நோக்கி இழுத்து வரப்படுவார்கள். சொல்லப்படும், நரகத்தின் வாசலை திறங்கள் என்று. அங்கே ஃபுதிஹத் அபுவாபுஹா, அதனுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்கிறார். சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது ஒஃபுதிஹத், அதன் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்கிறான். ஆனால் அங்கே சொல்லப்படாத அந்த வாவ் இங்கே மட்டும் ஏன்? வாவ் என்கிற ஒரு எழுத்து தான். ஆனால் அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறார்கள், சுவர்க்க வாசல் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிற அந்த வாவ் என்கிற அந்த ஒற்றை எழுத்து இவ்வளவு செய்தியை சொல்கிறது. குர்ஆனிலே எந்த ஒன்றும் அது சொல்லுகிற விதத்தை கொண்டே வித்தியாசம் இருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார், வஸாரிகு வஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ். திருடனோ திருடியோ அவர்கள் திருடிவிட்டால் அவர்கள் திருடிய அந்த திருட்டுக்கு பகரமாக
அவர்களுடைய கைகள் வெட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது அங்கே வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடனோ திருடியோ ஆண்பாலை முற்படுத்துகிறான், திருடனோ என்று இறைவன் தொடங்குகிறான். விபச்சாரத்தை பற்றி சொல்கிற போது அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மிஅத ஜல்தா, விபச்சாரம் செய்துவிட்ட பெண்ணோ விபச்சாரம் செய்துவிட்ட ஆணோ அவர்கள் செய்துவிட்ட அந்த அவர்கள் இருவரும் செய்துவிட்ட அந்த தவற்றுக்காக அவர்கள் 100 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த சட்டத்தை இறைவன் சொல்ல வருகிற போது அங்கே பெண்ணை முற்படுத்துகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஏன் திருடனோ என்று ஆண்பாலை கொண்டு தொடங்கினான், விபச்சாரம் செய்துவிட்ட பெண்ணோ என்று ஏன் இங்கே பெண்களை கொண்டு தொடங்குகிறான்? வேறொன்றுமில்லை, எந்த தவறு யாரிடத்தில் அதிகம் நிகழும், யார் அதற்கு அதிகம் காரணமாக திகழ்வார்கள் என்பதை குர்ஆனின் இந்த அழைப்பு முறையே காட்டுகிறது என்பார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இது குர்ஆனினுடைய சொல்லாட்சி முறை. அப்படி அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைத்தாலே அங்கே மற்றவர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு விடுகிறார்கள், நீக்கப்பட்டு விடுகிறார்கள். அங்கே சராசரி முஸ்லிம்களுக்கான அழைப்பு இல்லை, முஷ்ரிக்குகளுக்கான அழைப்பு இல்லை, முனாஃபிக்குகளுக்கான அழைப்பு இல்லை, மோமின்களுக்கான அழைப்பு. அந்த மோமின்களை அழைத்து ஆமனு இத்தகுல்லா, அல்லாவை அஞ்சுங்கள், முத்தகீன்களாக இருங்கள். அப்படி அல்லாவை அஞ்சியதற்கு பிறகு, இறையச்சம் கொண்ட தக்வாதாரிகளானதற்கு பிறகு வகூனு மஅஸ்ஸாதிகீன், அதற்கு பிறகு போய் சேர்ந்து கொள்ளுங்கள், சித்தீகீன்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். எனவே சித்தீகீன்களோடு சேர்வதற்கு கூட சில அதற்கென்று இறைவன் வகுத்திருக்கிற நியதி வரைமுறை, அதற்கான யோக்கியதாம்சம் இறைவன் வகுக்கிறான். ஒன்று முஃமினாக இருக்க வேண்டும், அடுத்து முத்தகியாக இருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் நல்லோர்களோடு சேர்ந்து கொள்ளவும் முடியும் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நல்லோர்களோடு சேர்வது என்பது மட்டும் சராசரியாக எல்லோருக்கும் அமைந்து போய்விடுகிற ஒன்றல்ல, அது கூட இறைவன் வழங்குகிற தௌஃபீக்கை பொறுத்தது தான். அல்லாஹ் யாருக்கு அந்த நசீபை வழங்குகிறானோ அவர்களால் தான் நல்லோர்களோடு சேர்ந்து வாழ முடியும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு கட்டளையிடுகிறான். அவர்களோடு நல்லோர்களோடு உங்களை நான் சேர்த்து வைக்குமாறு நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சூராவுக்கு பெயர் சூரத்து துஆ. குர்ஆனில் சூராவுக்கு பெயர் சூரத்து துஆ. எந்த சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பல பெயர் உண்டு, பல பெயர்கள் இருக்கின்றன. சூரத்து ஷிஃபா என்பது ஃபாத்திஹாவுக்கு தான். வாஃபியா, காஃபியா, பல பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒன்று சூரத்து துஆ என்பது. அந்த சூரத்துல் ஃபாத்திஹா முழுவதுமே துஆவால் தான் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அதனாலே தான் அல்லாஹ் அதை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுவதை கடமையாக்கி இருக்கிறான். ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓதுகிறோம் சூரத்துல் ஃபாத்திஹாவை. அதில் அல்லாஹ் துஆ கேட்கக்கூடிய முறையை நமக்கு கற்றுத்தருகிறான். எப்படி? முதலில் அல்லாஹ்வை புகழ்வது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு. அர் ரஹ்மான், அவன் யார்? ரஹ்மான் ஆகிய இறைவன். ரஹீம், ரஹீம் ஆகிய இறைவன். இதில் அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு என்று சொன்னால் மட்டுமே போதும். ஏன் அர் ரஹ்மான் அர் ரஹீம்? அடுத்து அர் ரஹ்மான் என்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமம் தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள். இந்த இரண்டு திருநாமங்களும் அல்லாஹ்வுக்கு விசேஷமான திருநாமங்கள், அல்லாஹ் என்பதும் ரஹ்மான் என்பதும். அதனாலே தான் அஸ்மாவுல் ஹுஸ்னால 99 திருநாமங்களில் எல்லோருக்கும் பெயர் வைக்கிற போது அப்துல் சத்தார், அப்துல் ஜப்பார், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் ரஸாக், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இதில் ஒரு மனிதருக்கு அப்துல் ரஸாக்னு பெயர். அவரை ரஸாக் என்று நாம் அழைக்கலாமா? அழைக்கலாம். ரஸாக் என்ற பெயர் அல்லாஹுக்குத்தான் உரியது. ஆனால் அப்துல் ரஸாக் என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு மனிதரை ரஸாக் இங்கே வான்னு கூப்பிடலாம், ரவுஃப் என்று கூப்பிடலாம். ரவுஃப் அல்லாஹ்வுடைய பேர் தான், ரவுஃப் என்று கூப்பிடலாம்.
ரஹீம் என்று கூப்பிடலாம். ஆனால் அப்துர் ரஹ்மான் என்று பெயர் வைக்கப்பட்ட ஒருவரை ரஹ்மான் என்று பெயர் சொல்லி அழைப்பது கூடாது, மக்ரூஹ். நம்முடைய இமாம்கள் ஃபிக்ஹ் சட்டம் எழுதுகிறார்கள். அப்துர் ரஹீமை ரஹீம் என்று சொல்லலாம், ரஹீம் என்று அழைக்கலாம், ரவுஃபை ரவுஃப் என்று அழைக்கலாம், அப்துல் ஜப்பாரை ஜப்பார் என்று அழைக்கலாம். அப்துல் ரஹ்மானை ரஹ்மான் வாங்கன்னு சொல்லக்கூடாது. ரஹ்மான் அல்லாஹ்வுக்குரிய பெயர். குலி தொழுல்லாக அபிதோர் ரஹ்மான், அல்லாஹ் ரஹ்மான் என்று சொல்லுங்கள் அல்லது ரஹீம் என்று சொல்லுங்கள். இந்த ரெண்டும் அவனுடைய விசேஷ திருநாமம். எனவே இதில் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு, அர் ரஹ்மான் அவனுடைய ரஹ்மான் என்ற திருநாமத்தை கொண்டு, அடுத்து ரஹீம் என்ற திருநாமத்தையும் இறைவன் சேர்க்கிறானே, எதற்காக? காரணம், அந்த ரஹீம் என்ற திருநாமம் அல்லாஹ் ரஹ்மான் என்பதை தனக்கு எப்படி விசேஷமாக வைத்தானோ அதே போல அந்த ரஹீம் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டிய திருநாமம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீமுன். உங்கள் மீது, மோமீன்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் ரഊஃபாகவும் ரஹீமாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான். எனவே ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹுக்கு சொந்தம், ரஹீம் என்ற பெயர் அல்லாஹுக்கு மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே சூட்டிய பெயர். எனவே ரஹ்மான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை மட்டும்தான் சொல்லும். ரஹீம் அப்படி இல்லை. ரஹீம் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்ததாக பொருள் இல்லையா? அதனாலே ஆரம்பத்திலே அல்லாஹ் இப்படி வைத்து விட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் என்ற திருநாமத்தை கொண்டு, அவனுடைய ரஹ்மான் என்ற திருநாமத்தை கொண்டு, அவனது ஹபீபாகிய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹீம் என்ற திருநாமத்தை கொண்டு துவங்குகிறேன் என்பதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே புதைந்திருக்கக்கூடிய பொக்கிஷம். அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான். அல்லாஹ் திரும்ப சொல்கிறான். அடுத்து மாலிகி யௌமித்தீன், நாளை கியாமத்தினுடைய அதிபதியாக அல்லாஹ் தான் இருக்கிறான். அவன்தான் சர்வலோகத்தினுடைய அரசராக இருக்கிறான். லிமனில் முல்குல் யௌம், அவனே கேட்பான். உலகமெல்லாம் அழிந்து போனதற்கு பிறகு அவனே கேட்பான். லிமனில் முல்குல் யௌம், இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் யாரிடத்திலே இருக்கிறது? அன ரப்புக்குமுல் ஆலா என்று சொன்ன ஃபிரௌனை எங்கே? 8வது சுவர்க்கத்தை கட்டிய ஷத்தாதை எங்கே? ஹாமானை எங்கே? காரூனை எங்கே? நம்ரூதை எங்கே? தர்மஷீலை எங்கே? அபூஜஹலை எங்கே? உத்பாவை எங்கே? ஷைபாவை எங்கே? யாரும் இல்லை, யாருமே இல்லை, பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை. லிமனில் முல்குல் யௌம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் கிணத்திலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணங்களை அழைத்துத்தானே, யா அம்ர் இப்னு ஹிஷாம், யா உத்பத் இப்னு ரபியா, யா ஷைபத் இப்னு ரபியா, பத்ர் கிணத்திலே பிணங்களாக கிடக்கிற அபூஜஹலுடைய பெயர் அம்ர் இப்னு ஹிஷாம் அழைக்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா உத்பத் இப்னு ரபியா, ரபியாவினுடைய மகன் உத்பாவே, ரபியாவினுடைய மகன் ஷைபாவே, எங்கே இருக்கிறீர்கள்? ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? வஜதனி மா வஅத ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு கொடுத்த அந்த வாக்கை நான் பெற்றுக்கொண்டேன். நாளை பத்ர் களத்திலே நீங்கள் இங்கே வெற்றி பெறுவீர்கள் என்று இறைவன் எனக்கு சொன்னான். அந்த வாக்குறுதியை நான் பெற்றுக்கொண்டேன். நீங்கள் வழங்கிய கடவுள்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொண்டீர்களா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்திலே அழைத்தார்களே, அப்படி அல்லாஹ் அழைக்கிறான். லிமனில் முல்குல் யௌம், நான் தான் இந்த உலகத்தினுடைய அதிகாரி என்று அதிகாரம் கொண்டு, ஆணவம் கொண்டு, அகம்பாவம் கொண்டு அலைந்து திரிந்தவர்களே எங்கே? இன்றைக்கு ஆட்சியும் அதிகாரமும் யாரிடத்திலே இருக்கிறது? லில்லாஹில் வாஹிதில் கஹார், பதில் சொல்வதற்கு யாரும் இல்லை. அபூஜஹல் இல்லை, உத்பா இல்லை, ஷைபா இல்லை, ஹாமான் இல்லை, நம்ரூத் இல்லை. இன்றைய காலத்திலே நான் தான் எல்லா விதமான ஆட்சி அதிகாரமும் எனக்குத்தான் சொந்தம் என்று தங்களுக்கு தாங்களே மகுடங்களை சூட்டிக் கொண்ட எந்த அதிகாரிகளும் இல்லை, எந்த அரசியல்வாதிகளும் இல்லை. மட்டுமல்ல, எல்லாமும் என்னால் தான் நடக்கிறது என்று சொல்கிற சராசரி நம்மை போன்றவர்களும் இல்லை.
அதற்கு நான் தான் காரணம், இதற்கு நான் தான் காரணம். அங்கே போயிருக்கவில்லை, நான் போயிருக்கவில்லை ஆனால் அது நடந்திருக்காது. நான் மட்டும் அதை சொல்லி இருக்கவில்லை ஆனால் இது நடந்திருக்காது. நான் அங்கே சென்றேன், அது நடந்தது. எல்லாமும் எல்லாமும் என்னாலே என்னாலே என்று ஆனால் நடந்துவிட்ட அத்துணையையும் தன் தலைமீது சுமந்து கொண்டு அத்துணைக்கும் நான் காரணம் என்று சொல்கிற சராசரியான மனிதர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாருமே பதில் சொல்ல நாதியற்று போய்விட்ட நிலையில் லிமனில் முல்குல்யோம், இன்றைய நாளின் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? யாருமே பதில் சொல்வதற்கு இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹுக்குரியது. அவன் ஒருவன், அவன் தனிமையானவன். கஹார், அடக்கி ஆளக்கூடிய வல்லமை புரிந்தவன். அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள்ல ஜமாலியத் ஜலாலியத் இருக்கிறது. இரண்டு குணங்களும் சார்ந்த அவனுடைய குணங்கள் உண்டு. அவன் ரஹ்மான் ரஹீம். ஆனால் இங்கே இறைவன் தன்னுடைய கஹார் ஜப்பார் என்பதை சொல்கிறான். கஹார் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சர்வ வல்லமை மிகுந்த அல்லாஹ்வுக்கே உரியது. மாலிகி யௌமித்தீன். எனவே எல்லா அதிகாரங்களும் யாருக்குண்டு? அல்லாஹுக்குத்தான் உண்டு என்று அல்லாஹ் கியாம நாளினுடைய அந்த கதியை சொல்கிறான். இங்கே யாரும் யாருக்காகவும் பேச முடியாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனி. உடன் பிறந்த சகோதரர்கள், ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கருவில் கிடந்தவர்கள், ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், ஒருவரை விட்டு ஒருவர் யஃபிரு வெருண்டு ஓடுவார்கள். வ உம்மிஹி வ அபீ, அவனை விட்டு அவருடைய தாய் ஓடுவாள், அவனை விட்டு அவருடைய தந்தை ஓடுவார். வசாஹிபதிஹி, மட்டுமல்ல இணைந்து பிணைந்து இன்ப துன்பங்களிலே பகிர்ந்து கொண்டு பங்கெடுத்துக் கொண்டு ஒரு கட்டிலே படுத்து உருண்ட உயிராகவும் உடலாகவும் கலந்து கொண்ட கணவனும் மனைவியரும் அங்கே பிரிந்து கொள்வார்கள். வசாஹிபத், வெருண்டு ஓடுவார்கள். ஓ பனிஹி, அவன் பெற்றெடுத்த அவனுடைய இரத்தம், அவனுடைய மகன் விட்டு விட்டு ஓடி விடுவான். அங்கே யாரும் கை கொடுக்க முடியாத அந்த சூழல் என்று கியாமத்தினுடைய நிலையை இறைவன் சொல்லி காட்டுகிறான். மாலிகி யௌமித்தீன், அந்த நாளினுடைய அதிகாரி, அந்த நாளினுடைய சர்வ வல்லமையும் மிகுந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். எல்லாமும் சொல்லிவிட்டு இறைவன் சொல்வான், யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த நாளிலே உங்களுடைய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய, நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற பொருள்கள், உடைமைகள், சொத்துக்கள் உங்களுக்கு பயன் தராது. வலா பனூன், நீங்கள் பெற்று வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், பேரன்கள், பேத்திமார்கள், திரண்டு போய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாரிசுகள் அங்கே பயன் தர முடியாது. இல்லா மன்னதல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அல்லாஹ் கல்புன் சலீம், சலாமத்தான கல்பை கொடுத்து விட்டானோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், மாலிகி யௌமித்தீன், சர்வ வல்லமையும் மிகுந்தவன் இறைவன். அங்கே யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன இறைவன் தான் சொல்கிறான். அங்கே அப்படிப்பட்ட அந்த நிலையில், அமளி துமளிகள் நிறைந்த அந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒருவரால் முடியும் என்றால் அவர்கள் யாராக இருக்கும்? இல்லாமல் அதல்லாஹ பிகல்பின் சலீம், சலாமத்தான கல்பு கொடுக்கப்பட்டவர்கள் யாரோ, தங்களுடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டவர்கள் யாரோ அவர்கள் அங்கே உதவி செய்வார்கள். அவர்களை சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இம்மையில் மட்டுமல்ல, நாளை மறுமையில் நமக்கு வெற்றிக்கான அடையாளம் வலிமார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மாலிகி யௌமித்தீன், நாளை கியாமத்தினுடைய அதிபதி அவன். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இப்படி எல்லாம் சொல்லுங்கன்னு இறைவன் சொல்லி தருகிறான். துஆ கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை புகழுங்கள், அவனிடத்திலே சரணடையுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லுங்கள், அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்கள், மாலிகி யௌமித்தீன் சொல்லுங்கள். எல்லாமும் சொல்லி அவனை புகழுங்கள். இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சரணடையுங்கள் என்று சொல்லுகிற இறைவன், சரணடைய சொல்கிற இறைவன் சரணடைந்து விட்ட தன் அடியார்களை பார்த்து, இப்போது கேளுங்கள், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இதற்கு பிறகு என்ன நேர்வழி?
இறைவனை வணங்குவது, இறைவனை மட்டுமே வணங்குவது தானே நேர்வழி. இறைவனை மட்டுமே வணங்குவது, அவனிடமே உதவி தேடுவது, அவன் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடாமல் இருப்பது தானே நேர்வழி. இறைவன் சொல்கிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்று சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இப்படி கேளுங்கள், இஹ்தி நஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரிய பாதையில் செலுத்துவாயாக என்று கேளுங்கள். அப்படியானால் இறைவனை மட்டுமே வணங்குகிறோம் என்று நினைத்த நீங்கள் சொன்ன அது அல்ல நேரிய வழி. இறைவனிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது அல்ல நேர்வழி. இங்கே வாருங்கள், இஹ்தி நஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக. முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுவார்கள், நேர்வழி காட்டுவாயாகன்னு கேட்கக்கூடாது. இதுக்கு பொருள் சில பேர் தர்ஜமால எழுதுவாங்க, இறைவா எங்களை நேர்வழியில் காட்டுவாயாக, நேர்வழியை காட்டுவாயாக. இறைவன் காட்டினால் செல்வது நம்பொறுப்பு. இராஅத்து தரீக் ஈசாலு தரீக், பாதையை காட்டுவது ஒன்று, அந்த பாதையில் செலுத்துவது ஒன்று. காட்டினால் செல்வது நம்பொறுப்பு இல்லை. ஈசாலு தரீக் இத்திசாலு தரீக், இறைவா எங்களை அதிலே நடத்துவாயாக. நேர்வழியிலே காட்டிவிட்டு விட்டு விடுவதல்ல, நாங்களாக சுயமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம், சுயமாக நாங்கள் நன்மை செய்வதற்கோ அல்லது தீமைகளிலிருந்து விலகி வாழ்வதற்கோ எந்த விதமான ஆற்றலும் அற்றவர்கள் இறைவா. இன்ன குலூபனா வன வாசியனா வஜவாரிஹனா பியதிக்க லம் துமல்லிக்னா மின் ஹாஷியா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். இப்படி துஆ கேளுங்க, யா அல்லாஹ் இன்ன குலூபனா எங்களுடைய இதயங்கள், இன்ன குலூபனா வன வாசியனா எங்களுடைய முன்னற்றி ரோமங்கள், வஜவாரிஹனா எங்களுடைய உறுப்புகள் அவயங்கள், பியதிக்க உன் கையிலேயே இருக்கிறது. இது கை எங்களுடைய கைதான். நாங்கள் நினைத்தால் உயர்த்துவதற்கும் நினைத்தால் தாழ்த்துவதற்கும் பயன்படுத்துகிறோமே, இல்லை, சக்தியை நீ தருவதே அல்லாமல் எங்களுடைய சுயமாக நாங்கள் இயங்கவில்லை இறைவா. பியதிக்க லம் துமல்லிக்னா மின் ஹாஷியா, எந்த ஒன்றையும் எங்களுக்கு நீ சொந்தமாக்கவில்லை. என்னுடைய கை என்று சொல்ல முடியுமா? என்னுடைய கால் என்று சொல்ல முடியுமா? என்னுடைய கண் என்றும் என்னுடைய காதென்றும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? இறைவன் நமக்கு சொந்தமாக்கி தரவில்லை. நாளைய கியாமத்திலே அல்யோம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷஹது அர்ஜுலுஹும், அல்லாஹ் சொல்கிறான், நாளைய கியாமத்தில் வ துகல்லிமுனா ஐதீஹிம், கைகள் பேசும், கைகளை பேச செய்வோம். வ தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். வாய் பூட்டு போட்டப்பட்டு விடும், முத்திரையிடும். வாய் இப்போது பேசுகிறது, அப்போது பேசாது. கை பேசும். கை எப்படி பேசும்? பேசும், இறைவன் பேச செய்வான். அவ்வளவு காலம் கையிலே ஒரு நோய் என்றால், ஒரு வேதனை என்றால், அந்த கைக்காக நான் எவ்வளவு மருத்துவம் செய்தேன், அதற்காக எவ்வளவு மருந்துகளை, கசப்பான மருந்துகளை உண்டேன். காரணம் என்னுடைய கை, என்னுடைய கால் என்று இல்லை. இறைவன் சொல்கிறான், அந்த கைகளும் அந்த கால்களும் உங்களுக்கு பாதகமாக வந்து சொல்லும். காரணம் அவை உங்களுடையதல்ல. உங்களிடத்திலே இறைவன் தந்திருக்கிற உறுப்புகள் இறைவனுக்கு சொந்தமானவை. பியதிக்க எல்லாமும் உன் கையிலே இருக்கிறது. லம் துமல்லிக்னா மின் ஹாஷியா, அதிலிருந்து கொஞ்சம் கூட எங்களுக்கு நீ சொந்தமாக்கி தரல அல்லாஹ். அப்படி கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே சரணடையுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். எனவே நம்மால் எதையும் செய்ய முடியாது, நம்மால் எதையும் பார்க்க முடியாது, நம்மால் எதையும் பேச முடியாது. எனவே அல்லாஹ்விடத்தில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்றால், இறைவா எங்களை நேரிய வழியில் நீ செலுத்துவாயாக, அப்படி செலுத்துவாயாக என்று சொல்லுங்கள் என்று கேளுங்கள். அடுத்து இறைவன் ஸிராத்தல்லதீன, அந்த ஸிராத் நேர்வழி எது என்றால் அல்லதீன அது எந்த நேர்வழி? அன்அம்த அலைஹிம், நீ யாரை நேர்வழியில் நீ செலுத்தினாயோ அவர்களுடைய வழி. யாரை நீ நேர்வழியில் செலுத்தினாயோ அவர்களுடைய வழி, அதாவது வழிமார்களின் வழி. யாருக்கு நீ நேர்வழி செலுத்தினாயோ, யாரை நீ உன்னுடைய அருளால் அரவணைத்துக் கொண்டாயோ அவர்களுடைய வழி. கைரில் மக்தூபி அலைஹிம்
உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களே அவர்களின் வழியும் அல்ல, வலல்லாலீன் வழிகட்டு போனார்களே அவர்களின் வழியும் அல்ல, மாறாக நீ யாரை நேர்வழியில் செலுத்தினாயோ அவர்களின் வழி என்று அல்லாஹ் இப்படி கேளுங்கள் என்கிறான். இறைவன் தானே நம்ம கேட்க சொல்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா துஆ, இது ஒரு துஆ, இதை நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாம் கேட்கிறோம். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அப்படியானால் அந்த ஸிராத்தல் முஸ்தகீம் எது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. பிறகு எதற்கு விளக்கம்? நேர்வழியில் எங்களை செலுத்துவாயாக, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானார்களே அவர்களுடைய வழி அல்ல. யாருக்கு விளக்கம் சொல்ல போகிறோம்? இறைவன் நமக்கு விளக்கம் சொல்கிறான். நேர்வழியில் செலுத்துவாயாக என்று கேளுங்கள். அந்த நேர்வழி எது என்பது தெரியுமா? நமக்கு கற்றுத் தருகிறான். அப்ப அல்லாஹ்வை பார்த்து நம்ம சொல்லல. இதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல்லாஹ்வை புகழ்கிறோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க, இரண்டும் இறைவனை பார்த்து முகாத்தம். ஈயாக்க வ ஈயாக்க, இந்த ரெண்டுமே முகாத்தம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் துஆ. இனி சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்கிறோமே, அதில் அல்லதீன அந்த விளக்கம் அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான்? நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்படி என்னிடத்தில் சொல்லுங்கள், இறைவா நீ யாரை நேர்வழியில் செலுத்தினாயோ அவர்களின் வழியில் எங்களை செலுத்துவாயாக என்று சொல்லுங்கள் என்று சொல்லி முடித்துவிட்டு வலல்லாலீன் ஆமீன் 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 என்பது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, தொழுகையிலே இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிக்கிற போது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று இமாம் முடிக்கிற போது ஆமீன் சொல்லுங்கள். ஷாஃபி மذஹபில் சப்தமாக சொல்வோம், ஹனபி மذஹபில் அமைதியாக சொல்வோம். ஆனால் எந்த மذஹபாக இருந்தாலும் ஆமீன் சொல்வோம், சொல்லாமல் இருப்பதில்லை. ஆமீன் உண்டு. ஆமீன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் யாருடைய ஆமீன், அப்போது மலக்குகளும் ஆமீன் சொல்கிறார்கள். யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு இணைந்து விடுகிறதோ அவர்களுடைய துஆ கபூலாகி விடுகிறது. இப்போது இறைவன் சொன்ன இந்த அன்அம்த இறைவா நீ யாரை நேர்வழியில் செலுத்தினாயோ என்று அந்த சொல்லி இருக்கிறதே அவர்கள் யார்? இன்னல் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதஹு பஅதா, நிச்சயமாக குர்ஆன் ஷரீஃப் சில வசனங்களுக்கு விளக்கமாக அமையும். குர்ஆனுக்கு தஃப்சீர் இருக்கிறது, முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னது தஃப்சீரே பல தஃப்சீர் இருக்கிறது. குர்ஆனுக்கு தஃப்சீர் ஹதீஸ் இருக்கிறது. தஃப்சீர் பல இமாம்கள் சொன்னது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன தஃப்சீர் இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒவ்வொருவரும் இன்ன ஆயத்துக்கு என்ன விளக்கம் என்று சொல்ல பல விளக்கங்கள் இருக்கின்றன. முதலில் குர்ஆனுக்கு விளக்கம் எது? குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆனிலேயே இருக்கும். இன்னல் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதஹு பஅதா, குர்ஆனின் சில வசனங்களுக்கு விளக்கமாக அமையும். அன்அம்த அலைஹிம், இறைவா யார் மீது யாரை நீ நேர்வழியில் செலுத்தினாயோ என்றால் அவர்கள் யார்? அல்லாஹ் அதை இன்னொரு வசனத்திலே சொல்கிறான். வமன் யுத்தில்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபட்டார்களோ, யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபட்டார்களோ. இங்கே அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபடுவது என்றால் என்ன? அதை இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்வான். மை யுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் ரசூலை வழிபடுகிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிபடுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ் ஃபகத் அத்தா அல்லாஹ், திட்டமாக நிச்சயமாக அவர்கள்தான் அல்லாஹ்வை வழிபட்டவர்கள் ஆவார்கள். குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வை வழிபடுங்கள், அல்லாஹ்வின் ரசூலை வழிபடுங்கள் என்கிறானே. அல்லாஹ்வை எப்படி வழிபட முடியும்? அல்லாஹ்வின் ரசூலை வழிபடுவது தான் அல்லாஹ்வை வழிபடுவது. எனவே குர்ஆனில் ரசூல் என்று சொல்லப்பட்டால் அது எல்லா ரசூல்மார்களையும் எடுக்கும் தானே. எல்லா ரசூல்மார்களுக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை தான். ரசூல்மார்கள் 313 பேர் முர்சலான ரசூல்மார்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். எனவே மையுத் ரசூல என்றால் அது எந்த ரசூலை குறித்து சொல்லப்படுகிற? எந்த ரசூலை வழிபட்டால் அல்லாஹ்வை வழிபட்டதாக பொருள்.
இந்த ஆயத்தில் அல்லாஹ் அதற்கு விளக்கம் சொல்கிறான். ஒமை யுத்தில்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வழிபட்டார்களோ அவர்கள் யார் தெரியுமா? ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன். அங்கே அன்அம்த அலைஹிம், யாரை இறைவானி நேர்வழியில் செலுத்தினாயோ என்று இறைவன் சொன்னானே, அவன் யார்? அவர்கள் யார்? அல்லாஹ் அவன் யாருக்கு நேர்வழி செலுத்தினான்? அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நபிமார்களில் இருந்தும், வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன்களில் இருந்தும், வஷ்ஷுஹதாயி, ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று 4 பட்டியலிடுகிறான். 4 தலைமுறைகளை, 4 தொடர்புகளை இறைவன் சொல்லி நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்று சொல்கிறான். இதன் முதல்ல யாரை சொல்கிறான்? நபிமார்களை சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய அருளுக்கு பாத்திரமானவர்கள், இறைவனால் அருள் செய்யப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். அப்படியானால் இந்த நபிமார்கள் யார்? ஓமை யுத்தில்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்வையும் ரசூலையும் வழிபட்டார்களே, ஃபௌலாயிக அவர்கள் யார்? மினன் நபியீன், நபிமார்களில் இருந்தும். அப்படியானால் அத்தனை நபிமார்களும் இந்த ரசூலுல்லாவை வழிபட வேண்டும். அத்தனை நபிமார்களும் இந்த ரசூலுல்லாவை வழிபட வேண்டும். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல திட்டவட்டமாக தெளிவாக அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். எல்லா ரசூல்மார்களும் உண்டு, எல்லா நபிமார்களும் உண்டு. எப்போது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து விட்டார்களோ, ரசூலாக வந்து விட்டார்களோ, அதற்கு பிறகு அந்த ரசூலுக்கு முன்னால் அத்துணையும் உள்ளடங்கிவிடும். அத்துணையையும் பொதிந்தவர்கள் அண்ணலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த ரசூலை யார் வழிபட்டார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வால் நிஅமத் செய்யப்பட்டவர்கள், உபகாரம் வழங்கப்பட்டவர்கள், அருள் செய்யப்பட்டவர்கள், நேர்வழியில் செலுத்தப்பட்டவர்கள். அவர்கள் யார்? நபியீன், நபிமார்களில் இருந்து, சித்தீகீன், சித்தீகீன்களில், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இங்கே வாருங்கள், இறைவன் குர்ஆன் தொடக்கத்திலே சூரத்துல் ஃபாத்திஹால சொன்னானே, சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். தக்பீர் கட்டிட்டு ஓதுறோம். தொழுகைக்கு பிறகுன்னா கூட்டு துவா கூடாதுன்னு போய் விடுவார்கள். வேறொரு மஜ்லிஸ்லன்னா வேணாம்னு சொல்லிடுவாங்க. அல்லது நம்ம பார்த்து கேலி பண்ணுவாங்க, ஃபாத்திஹா ஃபாத்திஹா ஃபாத்திஹாம்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபாத்திஹாவை தான் அல்லாஹ் தொழுகையிலே வைத்திருக்கிறான். அந்த ஃபாத்திஹாவில் தான் இந்த செய்தியை சொல்லுமாறு இறைவன் சொல்கிறான். எனவே குர்ஆன் மூலமாக தொழுகையில் இறைவன் நம்மிடம் கேட்க சொன்ன விஷயம் எது? நிறைய துஆ அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு கற்றுத் தருகிறான். குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, எங்களுடைய தாய் தந்தையர்கள் நாங்கள் குழந்தைகளாக இருக்கிற போது, சிறுவர்களாக இருக்கிற போது கனிவுடன் எங்களை எப்படி காத்தார்களோ அவர்கள் மீது நீ கனிவு காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்று பெற்றோர்களுக்கு துஆ செய்யுங்கள். இறைவன் கற்றுத்தருகிறான். குல் ரப்பி ஸித்னி இல்மா. இறைவா, எங்களுக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக, கேளுங்கள். இப்படி துஆக்களை இறைவன் என்னிடத்தில் கேளுங்கள் என்று அவனே சொல்லித் தருகிறானே. அப்படி பல துஆக்கள். ஆனால் தொழுகையிலே அல்லாஹ் நாம் ஓதுகிற அந்த ஃபாத்திஹாவில் இறைவன் கற்றுத்தருகிற ஒரே ஒரு துஆ எது? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், நீ யாரை நேர்வழியில் செலுத்தினாயோ அவர்களுடன் எங்களை செலுத்திவிடு, அவர்களுடன் எங்களை இணைத்துவிடு, அவர்களுடன் எங்களை சேர்த்துவிடு. எனவே வாழ்க்கையின் இலட்சியம், வாழ்க்கையினுடைய இலக்கு, வாழ்க்கையின் வெற்றி, ஈடேற்றம், ஜெயம் அத்துணையுமே அல்லாஹ்வை சார்ந்து விட்ட அடியார்களை இணைவதிலே தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன் வஹசுன உலாயிக ரஃபீகா. இந்த நபி, சித்தீக், ஷுஹதா, சாலிஹ் சொல்லிவிட்டு அவர்கள்தான் நீங்கள் தோழமை கொள்வதற்கு சிறந்தவர்கள், வழித்துணையாக, வாழ்க்கையினுடைய வழித்துணையாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு சிறந்தவர்கள் யார்? நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இவர்களை உங்களுடைய வாழ்க்கையின் வழித்துணையாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரஃபீக்னு சொன்னாலே பொதுவாக ரஃபீக்னு சொன்னால் நண்பர்னு பொருள். ஆனால் சதீக் என்றாலும் நண்பர் தான், ஹபீப் என்றாலும் நண்பர் தான்.
பல நண்பருக்கு பல இருக்கு. ஹலீல் என்றாலும் நண்பர் தான். ரஃபீக் என்றால் பயண தோழர் என்று பொருள். முஞ்சிதில் விளக்கம். உத்துலுபுர் ரஃபீக் கபுல தரீர். நீங்கள் ஒரு பயணம் போவதாக இருந்தால் பயணம் புறப்படுவதற்கு முன்னாலே பயண தோழரை தேடிக்கொள்ளுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது, ஒரு பயணம் செய்வதற்கு முன்னால் பயணத்திற்கு நல்ல துணையோடு செல்லுங்கள். முடிந்த வரையில் தனிமையில் பயணம் செய்வது அல்லது தனியாக இருக்கும். ஒரு மூமின் தனியாக இருக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமின் தனியாக இருக்க மாட்டான். அப்படியானால் என்ன பொருள்? அல்லாஹ் சொன்னானே, நபிமார்கள், சித்தியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு சார்ந்து கொள்ளுங்கள், அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியில் ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறையிலே இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், அவர்களுடைய தொடர்போடு இருங்கள். அதுக்கு தாங்க நம்ம ஷேகுமார்கள் தசவுர ஷேக் என்று எதற்கு கற்றுத்தருகிறார்கள்? நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தனிமையிலே சென்றாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உங்களுடைய ஷேகுனுடைய நினைவிலே இருங்கள், அவர்களுடைய நினைவோடு இருங்கள், அவர்களுடைய தொடர்போடு இருங்கள். ஏன்? அதுதான் உங்களை பாதுகாக்கக்கூடிய. தனியாக இருக்காதீர்கள், அவர்களுடைய தொடர்போடு இருங்கள். ஏன்? ஒரு மனிதன் தனிமையில் இருந்தால் அங்கே ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தான் அவனோடு கூட இருப்பான். எனவே அந்த சூழலில், அந்த சந்தர்ப்பத்தில் தனியாக இருக்காதீர்கள். நீங்க பூட்டி மூடப்பட்ட முத்திரையிடப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளாலே இருந்தாலுமே கூட அங்கே நீங்கள் சித்தியீன், நபியின், சித்தியீன், ஷுஹதா, சாலிஹீன் இவர்களோடு சேர்ந்திருங்கள், தனிமையில் இருக்காதீர்கள். எனவே ரஃபீக்கை தேடிக்கொள்ளுங்கள். உத்துலுபுர் ரஃபீக் கபுலத்தரி. பயணம் புறப்படுவதற்கு முன்னால் பயணத்திற்கான நல்ல தோழனை தேடிக்கொள்ளுங்கள். ஏன்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு மனிதனை எதிலே தெரிந்து கொள்ள முடியும்? பார்ப்பதற்கு பழகுவதற்கு பாலும் தேனுமாக இருப்பார்கள், நல்ல பழக்கமாக இருக்கலாம், மரியாதை செலுத்தக்கூடிய தோற்றம் இருக்கலாம், அவர்களுடைய ஆடை, அவர்களுடைய தாடி, அவர்களுடைய தொப்பி, அவர்களுடைய முகபாவம், இதெல்லாம் தாடி எல்லாமும் இருக்கும். அதை வைத்தெல்லாம் முடிவு செய்து முடியாது. எதை வைத்து முடிவு செய்ய முடியும்? 3 அம்சங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் ஊடுருவி பார்க்கிற நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊடுருவி பார்க்கிற ஆற்றல் பெற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை அவர் நல்லவர் என்று நீங்கள் மதிப்பதற்கு, கணிப்பதற்கு, தீர்மானிப்பதற்கான வழி என்ன? ஒன்று, அவர் அண்டை வீட்டுக்காரராக இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கணும், தெரிஞ்சு போயிடும் விஷயம் தெரிந்து போய்விடும். அண்டை வீட்டுக்காரராக இருந்தால் அவர் எப்படி என்று தெரிந்து போய்விடும். இன்னும் சொல்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இம்மையிலே மட்டுமல்ல, உத்துலுபுல் தார் கபல ஜார், ஒரு வீடு வாங்குவதற்கு முன்னால், ஒரு வாடகைக்கு போவதாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டுக்காரர்கள் முதல்ல பார், அவரை பார்த்து விட்டு அதற்கு பிறகு அந்த வீடை வாங்கும். ஏன் தெரியுமா? அண்டை வீட்டுக்காரரை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமையும். எனவே அது துன்யால மட்டுமல்ல, உதுஃபினு மௌதாக்கும் ஃபி வஸ்தி ஸாலிஹீன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் மௌத்தானவர்களை நல்லவர்களுக்கு மத்தியில் அடக்குங்கள். ஹயாத்தாக வாழும்போது பக்கத்து வீட்டுக்காரர் நல்லவராக இருக்கணுங்கிறது மட்டுமில்லை, மௌத்தாகி அடக்கும் போது கூட ஏதாவது ஒரு காடு மேடு என்று புதைத்து விடாதீர்கள். கபிரிஸ்தானிலே அங்கும் கூட நமக்கு தெரியும், இவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள், கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தாங்க, வாழும் காலத்திலேயே சீதேவியாக வாழ்ந்தவர்கள் என்று தெரியுமே. அப்படிப்பட்ட நல்லோர்கள் சாலிஹீன்களுக்கு நடுவிலே அடக்குங்கள். அதனாலே தான் ஒன்று, நம்மை சாலிஹீன்களுக்கு பக்கத்திலே கொண்டு போய் அடக்க வேண்டும். இல்லையானால் பெரும்பாலும் சாலிஹீன்கள் பொது கபிரிஸ்தானில் அடக்கப்படுவதற்கு காரணமும் அதுதான். ஏன்? சாலிஹீன்களை எங்கே போய் தேடுவது? எனவே சாலிஹீன்களை கொண்டு வந்து பொது கபிரிஸ்தானில் அடக்கி விடுவது. பல வலிமார்கள், அத்தனை பேருக்கும் தர்கா இருக்கிறதா, அத்தனை பேருக்கும் கபர் இருக்கிறதா? இல்லை. ஏன்? பல வலிமார்கள் பொது கபிரிஸ்தானிலேயே இருப்பார்கள். காரணம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, உங்களிலே மரணித்தவர்களை நல்லோர்களுக்கு பக்கத்திலே அடக்குங்கள். எனவே அப்படியானால் என்ன வழி? நல்லோர்களை கொண்டு வந்து பொது கபிரிஸ்தானில் அடக்குவது. காரணம், அவர்களை கொண்டு மற்ற கபரிலே உள்ளவர்கள் பயன்பெறுவார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த காரணத்தை சொல்கிறார். அப்போது அருள் நிறைந்த சஹாபிகள் கேட்குறாங்க, யார சொல்லலாம், துன்யால தான் அப்படி அண்டை வீட்டுக்காரன் சண்டை வீட்டுக்காரனாக இருக்கிறான், அநியாயம் பண்ணுகிறான், அபகரிக்கிறான்,
நிம்மதியாக வாழவிடவில்லை. இப்படிப்பட்ட கொடுமைகள் துன்யாவில் வாழும் காலத்திலே இருக்கிறது. கபரிலுமா அது நடக்கும்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், துன்யாவில் வாழும்போது பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனாக இல்லைன்னு சொன்னால், அண்டை வீட்டுக்காரன் நல்லவனாக இல்லை என்றால் அதன் மூலம் உங்களுக்கு சிரமம் இருக்கிறதா இல்லையா? ஆமாம் நாயகமே. அப்படித்தான் கபரில் கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டாலும். காரணம், இந்த இஸ்லாம் வாழ்க்கையை மூன்றாக பிரிக்கிறது. அல் ஹயாத்து துன்யவியா, அல் ஹயாத்துல் பர்ஸகியா, அல் ஹயாத்துல் உஹ்ரவியா. இந்த உலகம், இதற்கும் ஹயாத், பர்ஸக் கபருலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை என்று மூன்றையும் சொல்கிற போது துன்யா, பர்ஸக், ஆகிரத் மூன்றுக்கும் சொல்கிற வார்த்தை ஒன்றுதான் அல் ஹயாத். எனவே உலக வாழ்க்கை, கபருலக வாழ்க்கை, மறு உலக வாழ்க்கை, வாழ்க்கை ஒன்றுதான். வாழுகிற இடங்கள் மாறுபடும். முதல் தளத்தில், இரண்டாம் தளத்தில், கிரவுண்ட் ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், செகண்ட் ஃப்ளோரில் என்று இருப்பது போல தளங்கள் மாறுபடலாம், வாழ்க்கையினுடைய தரங்கள் மாறுபடலாம். ஆனால் அடிப்படையில் வாழ்க்கை தான். துன்யாவிலும் வாழ்க்கை தான், கபரிலும் வாழ்க்கை தான், ஆகிரத்திலும் வாழ்க்கை தான். எனவே கபரிலும் கூட உங்களில் மரணித்தவர்களை நல்லோர்களுக்கு நடுவிலே சென்று அடக்குங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நல்லோர்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது துன்யாவில் மட்டுமல்ல, ஆகிரத்திலும் கூட அதுதான் தேவை. ஆகிரத்திலும் நாளை எழுந்ததற்கு பிறகும் மஹ்ஷரிலும் கூட நல்லோர்களோடு. அதைத்தானே நபிமார்கள் துஆ கேட்டார்களே. நபிமார்கள் எத்தகைய சிறப்புக்குரிய நபிமார்கள்! அந்த நபிமார்கள் மாசூமின்கள், பாவங்களை விட்டெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவங்கள் என்பதே அறியாதவர்கள் நபிமார்கள். அவங்க எப்படி துஆ கேட்கிறார்கள்? எல்லா நபிமார்களும் கேட்ட துஆ குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ் எனக்கு சாலிஹீன்களிலிருந்து குழந்தையை தா. ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் எனக்கு அறிவு ஞானத்தை, ஹிக்மத்தை தா, அறிவு ஞானத்தை தா. ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வை. இங்கே இறைவன் பட்டியலிடுகிறான். நபியீன், சித்தீகீன், ஷுஹதா, சாலிஹீன் என்று 4 பட்டியலிடுகிறானே. முதல் தரம் நபிமார்கள், அடுத்து சித்தீகீன்கள், அடுத்து ஷுஹதாக்கள், அடுத்து சாலிஹீன். இப்படித்தானே இறைவன் பட்டியலிடுகிறான். முதல் தரத்திலே இருக்கிற நபிமார்கள் சாலிஹீன்களோடு சேர்த்து விடு என்று கேட்கிறார்களே, அந்த சாலிஹீன்கள் யார்? நபிமார்கள் கேட்டதாக குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறதே. குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறதே. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி துஆ கேட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் எனக்கு ஞானத்தை வழங்கு, என்னை சாலிஹீன்களோடு சேர்த்து விடு. அதற்கு அல்லாஹ் பதில் சொல்றான், வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் துன்யாவிலும் தேர்ந்தெடுத்து கொண்டோம், ஆখিরাத்திலும் அவர்கள் நல்லவர்கள், சாலிஹீன்களிலே. வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি மினஸ் சாலிஹீன். இங்கே கற்றுத்தேர்ந்த 2 மகான்கள், ஞானிகள் இருக்கிறார்கள். அரபு மொழியினுடைய இலக்கணத்தையும் விளக்கையும் கற்றிருந்தவர்கள். ஃபி என்றும் சொல்கிறான், மின என்றும் சொல்கிறான். ஒயின்னஹு ஃபில் ஆখিরাতি, நாளை கியாமத்திலே மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களிலே அவர்கள் இருப்பார்கள். ஏன் நபிமார்களிலே உள்ளவர்கள் இல்லையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? நபி, சித்தீக், ரசூல், வேதம் வழங்கப்பட்டவர்கள், உலுல் அஸ்மிலே உள்ளவர்கள், ஹலீலுல்லா. ஒத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீல், அவன் நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான். எல்லா சிறப்பும் வாய்ந்த ஒரு நபி கேட்கிறார்கள், ஆமாம் இறைவா, ஆமாம் இறைவா, என்னை நுபுவத்தால் அலங்கரித்திருக்கிறாய். ஹில்லத், என்னை ஹலீலத்தை கொண்டு என்னை சிறப்புப்படுத்தி இருக்கிறாய், வேதம் வழங்கி இருக்கிறாய், எல்லாம் வந்திருக்கிறாய், என்னை சாலிஹீன்களில் சேர்த்து விடு அல்லாஹ். அல்லாஹ் சேர்த்து விட்டதாக சொல்கிறான். வலகத் இஸ்தஃபைனாஹு பித்துன்யா வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি மினஸ் சாலிஹீன். லம்மின சாலிஹீன்கிறான். ஏன் அதில் வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি மினஸ் சாலிஹீன் வேறு, லம்மின சாலிஹீன் லாம் வைத்து சொல்கிறான்.
அரபினுடைய இலக்கணம் அதை வெளிப்படுத்தும். உறுதிப்படுத்தி இறைவன் சொல்கிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் நாளை கியாமத்தில் ஆகிரத்தில் சாலிஹீன்களிலே இருப்பார்கள். யார் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். உம்மத்துன்னா ஒரு சமுதாயம் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஒரு உம்மத். இன்ன இப்ராஹிம் அவர்களே ஒரு சமுதாயம். கான உம்மத்தன் காணித்தன் லில்லாஹி ஹனீஃபா. அவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வையே வணங்கக்கூடியவர்கள். எந்த சூழலிலும் அவர்கள் ஷிர்க்குக்கு உடன்பட்டு போனவர்கள் இல்லை. காணித்தல் லில்லாஹி ஹனீஃபா வமா கான வலம் யகு மினல் முஷ்ரிகீன். அவர்கள் முஷ்ரிகீன்களிலே உள்ளவர்கள் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லிவிட்டு ஷாக்கிரன் லி அன்அமிஹி, அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்கள். யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்களிலிருந்து எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொல்லுகிற இறைவன் சொல்கிறான், ஷாக்கிரன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், இறைவனையே நினைந்துருகி வாழுகிறவர்கள் மட்டுமல்ல, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். லிஅன்அமிஹி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள். ஷாக்கிரன் லிஅன்அமிஹி ஜித்தபாஹு, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். வஹதாஹு இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ்வால் சிராத்துல் முஸ்தகீமுக்கு வழிகாட்டப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கே இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் நாம் கேட்கிறோமே, நேர்வழியில் செலுத்துவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேர்வழியில் செலுத்தி விட்டதாக அல்லாஹ் அதே சிராத்துல் முஸ்தகீம் சொல்லிவிட்டு அந்த சிராத்துல் முஸ்தகீமை பற்றி சொல்கிறான். வ ஆத்தைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா, அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இம்மையிலும் நலவை வழங்கினோம், இம்மையிலும் நன்மையை வழங்கினோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமின ஸாலிஹீன், அவர்கள் ஆখিরাத்திலும் சாலிஹீன்களிலே உள்ளவராக இருப்பார்கள். அவன் சாலிஹீன்களோடு சேர்வதுதான் சிராத்துல் முஸ்தகீம். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வஹதாஹு, அவர்களை நேர்வழியில் செலுத்தினோம். இலா சிராத்தின் முஸ்தகீம், அந்த சிராத்துல் முஸ்தகீமிலே நேர்வழியில் செலுத்தினோம். அந்த நேர்வழி எது? இங்கே அல்லாஹ் வஇன்னஹு ஃபில் ஆখিরাতি லமின ஸாலிஹீன், சாலிஹீன்களிலே ஒருவராக அவரை ஆக்கி வைத்து விட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியை சாலிஹீன்களிலே ஆக்கிவிட்டோம் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தா, ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிசாலி, எனக்கு ஞானத்தை தா, என்னை சாலிஹீன்களோடு சேர்த்து விடு. அல்லாஹ் சேர்த்து விட்டதாக சொல்கிறான். திரும்பவும் கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை வழங்கு, அந்த குழந்தையும் சாலிஹீன்களில் உள்ள குழந்தையை தா. ரொம்ப காலம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை தாண்டு கேட்கல, அந்த குழந்தை ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், சாலிஹீன்களில் உள்ள குழந்தையை தான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான், வ பஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யம் மின சாலிஹீன், வ பஷர்னாஹு, அவர்களுக்கு நாம் சுப செய்தி சொன்னோம். பி இஸ்ஹாக், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார்கள், நபியாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியன் மின சாலிஹீன், சாலிஹீன்களில் உள்ள ஒரு நபியை அவர்களுக்கு நாம் வழங்கினோம். நபியை வழங்குகிறான், சாலிஹீன்களிலே உள்ள நபியை என்று சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் இதையும் சிறப்பாக சொல்லி காட்டுகிறான். மேலே உள்ள வ பஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யம் மின சாலிஹீன் சூரத்து சாஃபாத்திலே சொல்கிறானா, சூரத்துல் அன்கபூத்தில் இப்படி சொல்கிறான், விளக்கமாக சொல்கிறான். வ வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப, அன்பளிப்பாக வழங்கினோம். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழங்கினோம். ஓ யாக்கூப, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழங்கினோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், மகனை மட்டுமல்ல பேரனையும் வழங்கினோம். பேரனையும் சாலிஹீன்களிலே உள்ளவராக. அதை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப வஜஅல்னா ஃபீ துர்ரிய்யத்திஹி நுபுவத வல் கிதாப. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பாப்பாவையும் மகனையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம். கரீம் சங்கைக்குரியவர்கள், ஒருவர் சங்கைக்குரியவர், அவருடைய மகன் சங்கைக்குரியவர்,
அவருடைய மகன் சங்கைக்குரியவர், அவருடைய மகனும் சங்கைக்குரியவர். ஒருவர் சங்கைக்குரியவர், அவருடைய தந்தை சங்கைக்குரியவர், அவருடைய தந்தை சங்கைக்குரியவர், அவருடைய தந்தையும் யார் என்று கேட்டார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் இடத்துல, சஹாபிகள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தொடர்ந்து 4 தலைமுறை நபிமார்கள் இல்லையா, கரீம்கள், சங்கையானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா ஃபீ துர்ரிய்யத்திஹின் நுபுவத வல் கிதாப. அவர்களுக்கு யாருக்கு, வவஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மகனை கொடுத்தோம், யாக்கூப் என்ற பேரனையும் கொடுத்தோம். அடுத்து வஜஅல்னா ஃபீ துர்ரிய்யத்திஹி, அவர்களுடைய பிச்சிலங்களிலே, அவர்களுடைய வம்சத்தினுடைய வழித்தொடரிலே நுபுவத்தை ஆக்கி வைத்தோம், நபிமார்களை வழங்கினோம். ஒல் கிதாப, அந்த நபிமார்களுக்கு வேதங்களையும் வழங்கினோம். வாத்தீனாஹு அஜ்ரஹு ஃபித் துன்யா, அவர்களுக்கு இம்மையிலும் நன்மையை வழங்கினோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமின ஸாலிஹீன். திரும்பவும் இறைவன் சொல்கிறான், எல்லாம் சொல்லி நுபுவத்தை வழங்கியிருக்கிறோம், வேதத்தை வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவரை, யாரை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை லமின ஸாலிஹீன், நிச்சயமாக திட்டமாக சாலிஹீன்களிலே உள்ளவராக அவரை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வவஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப நாஃபிலா. அடுத்த வசனம் சூரத்துல் அன்பியாவிலே சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழங்கினோம். நாஃபிலா, உபகாரமாக, உபரியாக வழங்கினோம். ஓ குல்லன் ஜஅல்னா சாலிஹீன், அவர்களை சாலிஹீன்களாக ஆக்கி வைத்தோம். நபிமார்களை சாலிஹீன்களாக, யாரை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சாலிஹீனாக ஆக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ் குல்லும் மினஸ் சாலிஹீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் குல்லுன் மினஸ் சாலிஹீன், இவங்க எல்லாருமே சாலிஹீன்களிலே உள்ளவர்கள். நாம் எல்லாரும் இவங்கெல்லாம் நபிமார்கள் தானே தெரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 நபிமார்களுடைய பெயர்கள் தானே, அந்த பெயர்களில் உள்ளது தானே வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ், 4 நபிமார்களின் பெயரை சொல்லி குல்லும் மினஸ் சாலிஹீன், இவர்கள் எல்லாம் சாலிஹீன்களிலே உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தாங்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருகாமையிலே இருந்து ஒரு வலியுல்லா அவங்க அருகாமையிலே இருந்து துஆ செய்தார்களே, ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் தய்யிபான மனமான சாலிஹான குழந்தையை தந்துவிடு என்று கேட்டார்களே, அதை அங்கீகரித்து விட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பலமுறை துஆ கேட்டிருப்பார்கள். எந்த துஆவை அல்லாஹ் சொல்கிறான், எதை அல்லாஹ் கபூல் செய்தானோ அதை சொல்கிறான். எப்போது கபூல் செய்யப்பட்டது, ஒரு வலியுல்லா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பக்கத்தில் இருந்து கேட்ட துஆவை கபூலாக்கி விட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா முஸத்திகன் பிகலிமத்தின் மினல்லாஹ் வ சய்யிதன் வ ஹஸூரன் வ நபியன் மினஸ் சாலிஹீன். யாருக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொன்னான். எப்படி, இன்னும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி கரு உண்டாகவில்லை. ஏன், இப்போதானே துஆ கேட்கிறார்கள், அப்போதே அல்லாஹ் சுப செய்தி சொல்கிறான், உங்களுக்கு ஒரு குழந்தையை வழங்குகிறோம். அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா, யஹ்யா என்று ஒரு மகனை தருவோம். அவர்கள் யார், முஸத்திகன் பிகலிமாதி, அல்லாஹ்வினுடைய அந்த சொல்லை கலிமத்து தௌஹீதை உறுதிப்படுத்த, முஸத்திகன் பிகலிமதிஹி, அல்லாஹ்வினுடைய அந்த கலிமாவை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். வ சய்யிதன், அவர்கள் தலைவராக இருப்பார்கள். வ ஹஸூரன், எந்த விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், ஷைத்தானுடைய எந்த தீண்டுதலும் இருக்காது, அப்படி பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒ நபியன், நபியாகவும் இருப்பார்கள். பிறக்கும் முன்னரே அவர்களை நபியை உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி எல்லாம் சொன்ன இறைவன் ஒ நபியன் மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களிலே உள்ள நபியாகவும் உங்களுக்கு தருவதாக அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக, அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தியை சொல்கிறான். ஒரு சாலிஹீன்களில் உள்ள ஒரு குழந்தையை உங்களுக்கு தருவோம் என்பதை குறித்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான், யுபஷ்ஷிருக, அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான்,
யுபஷ்ஷிருகி பிகலிமத்தின் மின் ஹுஸ்முல் மஸீஹ் ஈஸா இப்னு மரியம் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுபச்செய்தியை சொன்னான். உங்களுக்கு ஒரு குழந்தையை வழங்குவோம். அவர்கள் யார்? வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வ கஹலா. அவர்கள் தொட்டிலும் பேசுவார்கள், வாலிபத்திலும் பேசுவார்கள். அவர்கள் யார்? ஓமினஸ் சாலிஹீன். யாரை? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சாலிஹீன்களிலே உள்ளவர் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தியை சொல்கிறான். நபியினா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிறான். ஒலூத்தன் ஆத்தைனாஹு ஹுக்மம் வ இல்மா. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஹிக்மத்தையும் கொடுத்தோம், இல்மையும் கொடுத்தோம். அப்போ இறைவன் ரெண்டாக்கிட்டான். ஒன்று அறிவு, இன்னொன்று ஞானம். இல்ம் என்பது அறிவு, ஹிக்மத் என்பது ஞானம். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிராத்தன் வ மின்ஹாஜா. அல்லாஹ் இரண்டாக சொல்கிறார் ஷரியத், மின்ஹாஜ் என்பது தரீகத். இங்கே அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் வலூத்தன் ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா. அவர்களுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தையும் கொடுத்தோம், இல்மையும் கொடுத்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கரியத்தில் லத்தி கானத் தஅமலுல் ஹபாயிர். தவறான காரியம் செய்து கொண்டிருந்தார்களே, ஹோமோசெக்ஸ், ஆணும் ஆணும் இணைவது என்கிற அந்த கழிசடையான செயலை செய்து கொண்டிருந்தார்களே, அது ஊர் மக்களே, அதை விட்டு அவர்களை பாதுகாத்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கரியா, அந்த ஊரை விட்டே பாதுகாத்தோம். எல்லாம் சொல்லி இன்னஹும் கானோ கௌம சௌஇன் ஃபாஸிகீன். அவர்கள் யார்? அந்த ஊர்வாசிகள் ஃபாஸிகீன்கள், பாவிகள், இப்படி ஒரு தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். வ அத்கல்நாஹு ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹு மினஸ் சாலிஹீன். நாம் நம்முடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை நாம் நம்முடைய சாலிஹீன்களிலே சேர்த்து விட்டோம். வ அத்கல்நாஹு ஃபீ ரஹ்மத்தினா. அல்லாஹ் சொல்கிறான் நம்முடைய ரஹ்மத்தினால், ரஹ்மத்திலே இணைத்து அவர்களை சாலிஹீன்களில் சேர்த்து விட்டோம். இதிலே ஒரு ஹிக்மத், இதிலே ஒரு நுக்தத், இதிலே ஒரு நுட்பம், இதில் ஒரு சிந்தனைக்கான செய்தி அல்லாஹ் சொல்கிறான். சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டான். எறும்பு பேசியது. எறும்பு ஹதரத் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். எறும்பு தன்னுடைய கூட்டங்களை பார்த்து சொல்கிறது, ஹத்தா இதா அத்தோ அலா வாதின் நம்லி காலத் நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லுது ஹுலூ மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் வருகிறார்கள். அப்படி வருகிற போது ஒரு எறும்பு, காலத்து நம்லத்துன், அது பெண் எறும்பு, தாய் எறும்பு சொல்கிறது. அல்லாஹ் எவ்வளவு சிறப்பாக சொல்கிறான். அந்த எறும்பு பெண் எறும்பு, அதாவது பிள்ளைகளை கனிவுடன் காப்பதில், பாதுகாப்பதில் தாய்க்கு இருக்கிற பொறுப்பை இறைவன் சொல்கிறான். தந்தை காடு வீடெல்லாம் சுற்றி திரிந்து அவர் கொண்டு வந்து கொட்டுவார். ஆனால் அதை வைத்துக்கொண்டு முறையாக குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்கிற அந்த பொறுப்பு, குழந்தைகளை பாதுகாத்து வளர்க்கிற அந்த பொறுப்பு தாய்க்கே உரியது. நோய்களை விட்டு, வேதனைகளை விட்டு, அனைத்தை விட்டும் பாதுகாப்பது யார்? தாய்மார்கள். இங்கே அல்லாஹ் அதை தெளிவாக சொல்கிறான். காலத்து நம்லத்தோன், அந்த பெண் எறும்பு தாய் எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்லு, ஓ எறும்பு கூட்டங்களே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய புற்றுகளுக்குள்ளாலே நீங்கள் புகுந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பரிவாரங்களும் வருகிறார்களே, அறியாமல் தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடாது, புற்றுக்குள்ளுக்குள்ளாலே புகுந்து கொள்ளுங்கள். எறும்பு பேசுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காதில் விழுந்தது. எறும்பு பேசுவது விளங்குமே. அவர்கள் அந்த எறும்பை கூட்டு கேட்டாங்க, நாங்கள் என்ன அப்படி மிதித்து விட போகிறோமா, உன்னை நசுக்கி விட போகிறோமா, அழித்து விட போகிறோமா கேட்டாங்க. எறும்பு சொன்னது, நபியுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய தூதர், நீங்கள் நான் சொன்னதை சரியாக கேட்கலையா? நான் என்ன சொன்னேன்? நீங்கள் வேண்டுமென்றே விதித்து விடுவீர்கள் என்றா சொன்னேன்? லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ அவர்களுடைய ஆட்களோ அறியாமல் தெரியாமல் உங்களை விதித்து விடக்கூடாது என்று தானே சொன்னேன். நீங்கள் வேணும்னே மிதிப்பீங்கன்னு சொல்லல. எறும்பு எவ்வளவு அறிவாக. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட நபி. ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு பிறகு யாருக்குமே நீ கொடுக்க மாட்டாயே, அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை எனக்கு தா என்று கேட்டவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வும் அப்படி கொடுத்தான்.
அதனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட ஆயத்து தான் இந்த துவா தான். இந்த துவாவை நாம் கேட்க முடியுமா? குர்ஆனில் சொல்லப்பட்ட துவா. எனவே ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதின்னு இனி கேட்க முடியாது. அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் கொடுத்து விட்டால் அவங்களுக்கு உள்ளது. அப்போ உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆளுகிற முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எறும்போடு இறைவன் சேர்த்து விட்ட கதை நீள கொஞ்சம் இல்லை. ஒரு கட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து எறும்பு சொன்னது எப்படி? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நான் நினைத்தால் உங்கள் ஆட்சியை கவிழ்த்து விடுவேன்னு சொல்லிச்சு எறும்பு. எறும்பு சொல்லுகிறது உங்கள் ஆட்சியை கவிழ்த்து விடுவேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விதமான பராக்கிரமும் எல்லா விதமான வலுவும் கொண்டவர்கள். அது எப்படி முடியும்? பெருவிரலாலே உன்னை நசுக்கு விடுவேன் என்றெல்லாம் சொல்லல. அப்படியே அதிர்ந்து போய் நின்னாங்க. ஆட்சியை கவிழ்த்து விடுவாயா எப்படின்னு கேட்டாங்க. காது கொடுத்து கேட்டாங்க. எப்படி சொன்னது? எறும்பு, உங்களுடைய ஹசானா கருவூலத்திலிருந்து, பிறருடைய ஹசானா கருவூலத்திலிருந்து, அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு பொருளில் இருந்து ஒரு அரிசி, ஒரு கோதுமை, ஒரு தானியத்தை எடுத்து கொண்டு வந்து உங்கள் கருவூலத்தில் சேர்த்து விடுவேன். அந்நிய பொருள் ஒன்றே ஒன்று, ஒரு அரிசி, ஒரு தானியம், ஒரு கோதுமை உங்கள் கருவூலத்தில் கலந்து விட்டால் போதும், உங்களுடைய கருவூலத்தை காலி பண்ணிவிடும். மா காலத்தத்தி ஜகாத்து மாலன் இல்லா அகலத்தா. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்து பொருளை உங்களுடைய பொருள்களிலிருந்து நீக்கி விடுங்கள், அதை எடுத்து விடுங்கள், அதை கொடுத்து விடுங்கள், அதை உங்கள் பொருளோடு சேர்த்து வைக்காதீங்க. இருக்கட்டும், உள்ளுக்குள்ள பேங்க் பேலன்ஸில் சேர்ந்து கிடக்கட்டும், பின்னாலே கொடுத்து விடலாம் என்று நினைத்து வைக்காதீர்கள், பிரித்து எடுத்து விடுங்கள். ஏன்? அது சேர்ந்திருந்தால் கரையான் போல உங்கள் பொருளை அழித்து மாலன் இல்லா அகலத்தா, அழிக்காம விடாதுங்கிறாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எறும்பு சொன்னது. இன்னொரு கட்டத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மழைக்காக வேண்டி துவா கேட்பதற்காக தங்களுடைய பரிவாரங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிறார்கள். போனவர்கள் திடீர்னு திரும்பிட்டாங்க. மக்களே வாருங்கள், திரும்புகள், எல்லோரும் அவங்களுடைய வீடுகளுக்குள்ளாலே புகுந்து கொள்ளுங்கள், மழை வந்துரும்னாங்க. அவங்களுடைய மக்கள்லாம் கேட்டாங்க, என்ன இன்னும் நம்ம துவா கேட்கலையே, மழைக்காக இன்னும் துவா கேட்கல. இந்த ஒரு எறும்பு கவிழ்ந்து கடந்து தன் முன்னிரு கைகளை உயர்த்தி துவா கேட்கிறது, அல்லாஹ் மழையை தந்து விடுவான், சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த ஒரு ராஜ்யத்தை கொடுத்த இறைவன் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் ஒரு எறும்பை வைத்து எறும்புக்கும் அவர்களுக்குமாக இத்தனை தொடர்பை ஏற்படுத்தினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் எறும்புக்கும் மத்தியில் இன்னும் நிறைய இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எறும்போடு பேசியது. எனவே இங்கே வரும்போது எறும்பு பேசியதை கேட்டு நாங்கள் என்ன தெரியாமல உன்னை அப்படி மிதித்து விடவா போகிறோம் என்ற போது நான் சொன்னது நீங்கள் கவனிக்க இல்லையா, தெரியாமல் மிதிச்சிருவீங்கன்னு தானே சொன்னேன். எறும்பு தன் வாதத்தில் மிகைத்து விடுகிறது. பஸ்ஸம் அல்லாஹிக்கம் மின் கௌலிஹா, அந்த பெண்ணெரும்பு பேசியதை கேட்டு சிரித்து விட்டார்கள், புன்னகைத்து விட்டார்கள். யார்? சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்படி புன்னகைத்து விட்டு அப்படி சொன்னார்கள், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. யா அல்லாஹ், எனக்கு அருள் புரிவாயாக. எதற்கு? உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, நன்றி செலுத்துகிற நசீபை, பாக்கியத்தை தருவாயா. அல்லாஹ்வை நாம் நன்றி செலுத்த வேண்டும், அதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் தான் நமக்கு தர வேண்டும். நன்றி கெட்டவர்களில் எங்களை ஆக்கிவிடாதே அல்லாஹ். செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு மனிதர், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை குறைவானவர்களிலே சேர்த்து விடு, குறைவானவர்களிலே சேர்த்து விடு என்று துஆ செய்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒருவர் போய் சொல்றார், இவர் இப்படி துஆ கேட்கிறாருன்னு. அதாவது ஒருவர் தவறாக துஆ கேட்கிறார் என்பது கூட ஆட்சியாளரிடத்திலே ஒரு முறையீடாக வழக்காக சொல்லப்பட்டது. அப்படி காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். பள்ளிவாசலில் ஒருவர் தவறாக குர்ஆன் ஓதுகிறார் என்று ஒருவர் சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜனாதிபதியின் கதவை தட்டி ஜனாதிபதியிடத்திலே சென்று வழக்கு முறையிடுகிறார். பள்ளியில் ஒருவர் குர்ஆனை தவறாக ஓதுகிறார். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசாவை எடுத்துக்கொண்டு குர்ஆனை தவறாக ஓதுகிறாராக தான் வருகிறேன்னு வர்றாங்க. குர்ஆனுத்தானே தப்பாக ஓதிட்டு போகட்டும், எனக்கு 1000 வேலை இருக்கிறது என்று சொல்லவில்லை ஒரு ஜனாதிபதி. அசாவை எடுத்துக்கொண்டு குர்ஆனை யார் தவறாக ஓதுவதுன்னு வர்றாங்க. பள்ளிக்கு வந்தால் யார் ஓதுவதுன்னு பார்க்குறாங்க. பார்த்து விட்டு யார் ஓதுவது, யார் யார் என்று கேட்டார்கள். இந்த இவர் தான் நாங்கள் பார்த்து விட்டு கம்பை அசாவை குறை சொல்ல வந்தார்.
அவரை நோக்கி திருப்பினார்கள். இவரா தவறாக ஓதுகிறார்? இவரை குறித்தா என்னிடத்திலே சொல்கிறீர்? அவர் யார் தெரியுமா? அவர் எப்படி குர்ஆன் ஓதுகிறாரோ, குர்ஆன் அருளப்பட்ட அந்த ஈர நயத்தோடு ஈர பதத்தோடு நீங்கள் கேட்க விரும்பினார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுவதை கேளுங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அவர்களையா குர்ஆனை தவறாக ஓதுகிறார் என்று சொல்கிறீர்கள்? இல்லை. குர்ஆன் 7 வட்டார வழக்கு சொல்லிலே அருளப்பட்டது. 7 வட்டார வழக்கு சொல்லிலே அருளப்பட்டது. அதில் சபா கிராத் என்று சொல்கிறோம், 7 காரிகள் முறை அப்படி ஓதுகிறார்கள். நீங்க நினைப்பது போல தவறாக ஓதவில்லை. அவர் ஓதுவதும் ஒரு வகை கிராத். அவர் எப்படி ஓதுகிறாரோ அதுவே ஒரு வகை கிராத். கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே குர்ஆன் தவறாக ஓதுகிறார் என்று ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு குற்றச்சாட்டு செல்கிறது. இங்கே துஆ தவறாக, பள்ளிவாசல்ல துஆ தவறாக கேட்கிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யார் அது? இவர் தான். என்ன துஆ கேட்டீங்க? அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், யா அல்லாஹ் என்னை குறைவான கூட்டத்தில் ஆக்குவாயாக. அது என்ன, நிறைவான கூட்டத்தில் எல்லாம் ஆக்க வேணும், என்ன குறைவான கூட்டத்தில்? இல்லையா, அல்லாஹ் சொல்கிறானே வ கலீலுன் மின் இபாதிய ஷகூர், என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் எவ்வளவு கிருபையா சொல்கிறான் பாருங்கள். அடியார்களில் என்று சொல்லவில்லை, இபாதிய என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் ஷக்கூர், அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கலீல், அவர்கள் குறைவானவர்கள் என்று சொல்கிறான். அப்படி சொல்கிறானே, உனக்கு நன்றி செலுத்துகிற அந்த குறைவான கூட்டத்தில் என்னை ஆக்கிவிடு அல்லாஹ் என்றுதான் கேட்டேன் என்று அந்த மனிதர் சொன்னபோது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் எத்தனை பேரிடமிருந்து எத்தனை விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர், யாருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னும் எத்தனை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்படி நன்றி செலுத்துவது கூட இறைவன் நன்றி செலுத்தக்கூடிய ஷாக்கிரீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்க வேண்டும். ஆமீன். ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒவ்வொரு படியாக போனேன், ஒவ்வொரு படியாக ஏறினேன், ஆனால் அந்த ஷுக்ருடைய படிக்கு போனால் அங்கே குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்றார்கள். தக்வாவுடைய படியிலே ஆட்கள் இருக்கிறாங்க. மேலே மேலே போக போக ஒவ்வொரு படியாக ஏற ஆட்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஷுக்ருலே போய் பார்க்கிற ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க. அப்போ நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவு. என்ன பொருள்? நன்றி செலுத்துகிற நசீபை அல்லாஹ் தான் நமக்கு தர வேண்டும். ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நினைவுபடுத்துங்கள் நானும் உங்களை நினைவுபடுத்துகிறேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறானே, இங்கே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வ அத்கல்நாஹு ஃபீ ரஹ்மத்தினா இன்னஹு மினஸ் சாலிஹீன், நாம் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய ரஹ்மத்தை கொண்டு மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களிலே ஆக்கிவிட்டோம் என்கிறானே. இங்கே வாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்கிறாங்க, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய. யா அல்லாஹ், உன்னை நன்றி செலுத்துவதற்கென்று அன்அம்த, அங்கே சிராத்தல்லதீன அன்அம்த உலாயிக்கல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், இங்கே அன்அஷ்குர நிஅமதகல்லதி அன்அம்த அலைய, நீ உன்னை நன்றி செலுத்தக்கூடியவர்களிலே என்னையும் என்னையும் என் தந்தையையும், ஏன் எங்களுக்கு நீ எவ்வளவு தந்திருக்கிறாள் சொன்னாங்க. யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எனக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தான். ஒல்லிம்னா மன்திகத்தை வ ஊத்தீனா மின் குல்லி ஷை, பறவைகளுடைய பேச்சுக்களை எல்லாம் எங்களுக்கு நீ கற்றுத்தந்தாய். வ ஊத்தீனா மின் குல்லி ஷை, எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு நீ தந்தாய். எல்லா ஆற்றல் அதிகாரங்களை எல்லாம் எங்களுக்கு தந்த இறைவா, எல்லாம் நீ தந்திருக்கிறா அல்லாஹ், எனக்கு எல்லாமும் எங்களுக்கு நீ வழங்கி இருக்கிறாய். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ் வ அதுகில்னி பி ரஹ்மதிக ஃபி இபாதிக சாலிஹீன், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சாலிஹீன்களிலும் ஆக்கிவிடேன். எல்லாம் தந்திருக்கிற ஆட்சி அதிகாரம் பணம் பொருள் பவிசு எல்லா அதிகாரமும் தந்திருக்கிறாய், எல்லா வளமும் வழங்கி இருக்கிறாய், எல்லா வாழ்க்கையும் வழங்கி இருக்கிறாய், எல்லாமும் தந்த இறைவா அதுகில்னி, இங்க துஆ செய்கிறார்கள், நுழைத்து விடு என்னை பி ரஹ்மத்திக்க, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு
இங்கே வசீலா, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை சாலிஹீன்களிலே சேர்த்து விடு அல்லாஹ். எல்லாமும் தந்த இறைவா, எல்லாமும் தந்த இறைவா, என்னை சாலிஹீன்களிலே சேர்த்து விடு என்று சொல்கிறார்கள். யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எல்லாமும் தந்ததற்கு பிறகும் எனக்கு ஒன்று தேவை இருக்கிறது, சாலிஹீன்களிலே என்னை சேர்த்து விடுவது, சாலிஹீன்களிலே என்னை சேர்த்து விடுவது. அல்லாஹ் அதை எப்படி சொல்லி முடிக்கிறான் என்று சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தொடர் வசனம் போகிறது. அங்கே இறைவன் ஒரு காட்சியை நடத்தி காட்டுகிறது. இந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் ஒரு காட்சியை நடத்தி காட்டுகிறான். பல்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை எடுத்து வருவது யார் என்று கேட்கிறார்கள். இஃப்ரீத் ஜின்னு சொன்னது, நீங்கள் கபுல அன் தகூம மின் மக்காமி, நீங்கள் அமர்வதற்கு எழுந்து அமர்வதற்குள்ளாலே கொண்டு வருகிறேன், இல்லை அதுக்கு முந்தி வேணும், ரொம்ப வேகமாக வேணும். ஒரு மனிதர் காலல்லதி இந்தஹு இல்மு மினல் கிதாப், இல்முல் கிதாப் என்கிற வேத ஞானம் பெற்ற ஒரு வலியுல்லா அங்கே இருந்தார். அவங்க சொன்னாங்க, கபுல ஐயத்தத்த இலைக்க தருஃபு, உங்கள் கண்ணியமை மூடி முழிக்கிறதுக்குள்ளே கொண்டு வந்து விடுகிறேன். கொண்டு வந்துட்டாங்க. இப்போது செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி துஆ செய்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு எங்களுக்கு வழங்கி எங்களை நீ சோதிக்கிறாய், நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்று எங்களை நீ சோதிக்கிறாய். சொல்லிவிட்டு ஹாதா மின் ஃபதுலி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நீ எங்களை எனக்கு ஃபதுலை தந்து விட்டாய். ஃபதுல் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. நம்ம ஒரு வீடு வாங்கினால் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை என்று எழுதுவோம். ஒரு கார் வாங்கினா எழுதுவோம், ஏன் என் ரப்புனுடைய அருட்கொடை. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஜின்கள் வசப்பட்டார்கள், காற்று வசப்பட்டது, எல்லாம் இருந்தது. அப்போது சொல்லவில்லை ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என் ரப்பு எனக்கு வழங்கிய தனிச்சிறப்பு என்று அப்போது சொல்லவில்லை. எப்போது அவர்களுடைய தர்பாரில், அங்கே அவர்களுடைய ஹான்காவில், அவர்களுடைய ஆசிரமத்தில், அங்கே எப்போது ஒரு வலியுல்லாவினுடைய விலாயத் கராமத் வெளிப்படுகிறதோ அங்கே சொல்கிறார்கள் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, யா அல்லாஹ் இது எனக்கு நீ வழங்கிய ஃபதுலு தான். அங்கே சொன்னார்களே, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி, உனக்கு நீ வழங்கிய நிஅமத்திற்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடு என்று இங்கே சொல்கிறார்கள். நீ எங்களுக்கு வழங்கிய ஃபதுல் எது? ஒரு வலியுல்லாவை எங்களோடு சேர்த்து வைத்தது, ஒரு வலியுல்லாவை என்னோடு சேர்த்தது, என்னை ஒரு வலியுல்லாவோடு சேர்த்து வைத்தது. அப்போ ஒரு மஜ்லிஸில் ஒரு வலியுல்லா இருப்பது ஃபதுல், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, ரப்பு எனக்கு செய்த உபகாரம் எது? பணமா, பொருளா, காசா? இல்லை, ஒரு வலியுல்லாவினுடைய சொஹபத், அந்த தொடர்பு தான் ஃபதுல். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இது ரொம்ப தப்சீர் மாதிரி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களை திரும்பவும் வாருங்கள், அங்கே சொல்கிறார்கள் என்னை நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக்கு. இங்கே கராமத்து வெளிப்பட்டு விட்டது, ஒரு வலியுல்லாவினுடைய விலாயத்து வெளிப்பட்டு விட்டது, நுபுவத் இருக்கிறது, ஒரு நபி இருக்கிறார்கள், நபியினுடைய தர்பாரில், அந்த அரசாயில், அந்த அரசாங்கத்தில் ஒரு விலாயத்து வெளிப்படுகிறது. அங்கே சொல்கிறார்கள் அதுதான் ஃபதுல், அதுதான் ஃபதுல். இப்போது சொல்கிறார்கள் நீ சோதிக்கிறாய், நீ சோதிக்கிறாய். லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்று சோதிக்கிறாய். ஓமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸி, இறைவா ஒரு விலாயத்திற்குரிய வலிமகானை எங்களுக்கு நீ தந்தாயே, இதற்கு நன்றி செலுத்தினால், யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொண்டார், அல்லாஹ்வுக்கு இல்லை. ஓமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி, தனக்கே நன்றி செலுத்திக் கொண்டார். ஏன்? லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒரு மனிதன் நன்றி செலுத்த நன்றி செலுத்த நன்றி செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடியாது. ஏன்? அல்லாஹ் ஒன்றை தருகிறான், நன்றி செலுத்துகிறோம், அதற்கு இறைவன் கூலி தருகிறான், தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்தியதற்கு பன்மடங்காக்கி தருகிறான், அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாமும் நன்றி செலுத்த செலுத்த அவன் அதற்கு கூலி தந்து கொண்டே இருக்கிறான். எங்கே இறைவனுக்கு முடிவு? நன்றி செலுத்தி முடியாது. ஒரு வலியுல்லா, ஒரு மகான், அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இரண்டு பகுதி, ஏற்றத்தாழ்வு இரண்டு பகுதி இருக்கிறது. முந்திய பகுதி வள வாழ்வு, பிந்திய பகுதி வறுமை வாழ்வு, அல்லது முந்திய பகுதி வறுமை வாழ்வு, பிந்திய பகுதி வள வாழ்வு. இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு வலியுல்லாவுக்கு இறைவன் விருப்பம் கொடுக்குறான். வலியுல்லா அவங்களுக்கு எதுவும் வறுமையோ வளமோ, இறைவனை சார்ந்து விட்டவர்களுக்கு எல்லாமும் ஒன்று. ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் நான் மனைவிட்ட போய் கேட்டு வரேனேன்னு சொன்னாங்க. ஒலியுல்லா மனைவிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இயற்கை இயல்பு, கேட்க வேண்டியது தான். போய் கேட்டாங்க. இப்படி அல்லாஹ் கேட்கிறான், இரண்டில் எது முந்திய வாழ்க்கை, வள வாழ்க்கையா அல்லது வறுமை வாழ்க்கையா, எதை தேர்ந்தெடுப்பது? அந்த அம்மா சொன்னாங்க, பிள்ளைகள்லாம் இருக்காங்க, குழந்தைகள். வறுமை கொடிது, வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. சிறு பிள்ளைகள் இருக்கும்போது வறுமை இருந்தால் கஷ்டம். அதனால் இளமையில் முந்திய பகுதியை வளவாழ்வு கேளுங்கள். பிள்ளைகள்லாம் வளர்ந்து வாலிபமாகி திருமணமாகி அவங்க குழந்தை குட்டிகளை பெற்று போயிடுவாங்க. நம்முடைய பிந்திய வாழ்க்கையை வறுமையில் நாம் கழித்துக் கொள்வோம். என்ன ஒரு அழகான சிந்தனை! அதனால் உங்கள் ரப்பிடத்தில் வளவாழ்வை கேளுங்கள்ங்கிறாங்க. இவங்க வந்தாங்க, யா அல்லாஹ் வளவாழ்வைத்தா, பிந்திய பகுதியை இனி தருகிற வறுமை வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவன் ஒப்புக்கொண்டான், கபூல் செய்தான், அங்கீகரித்தான். துஆவும் முஸ்தஜாப், ஒப்புக்கொள்ளப்பட்டுவிட்டு வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா, ஏங்க வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது, பல வருடங்களும் கடந்து போய்விட்டது. உதாரணத்திற்கு ஒரு 80 வயது வாழ்வதாக வைத்துக்கொள்ளுங்கள். 40 வயசு தாண்டிட்டோம், 50 வயசு ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு. நடுப்பகுதி என்று சொன்னால் 40 வயதில் நமக்கு வறுமை வாழ்க்கை தொடங்கி இருக்க வேண்டும். இன்னும் தொடங்கலை. அப்படியானால் ஒருவேளை நாம் தவறு செய்கிறோமோ, வருகிற பொருள் ஏதோ ஒரு தவறான வழியில் வருகிறதோ, நம்முடைய வறுமை வாழ்க்கை இன்னும் தொடங்கவில்லையே, நம்ம என்ன நீண்ட காலமாக வாழ்ந்து விட போகிறோம், நம்முடைய பாதிகளர் இன்னும் தாண்டலையா? ரப்பிடத்தில் போங்க, யா அல்லாஹ் என்ன நடக்கிறது, என்ன விஷயம் கேட்டுவாங்க. அந்த வலியுல்லா யா அல்லாஹ் படைத்தாங்க. சில வலிமார்கள் அல்லாஹ்னு சொன்னால் உடனே அல்லாஹ் பதில் கொடுப்பாங்க. அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், ஆமாம் உண்மைதான், உங்களிடத்திலே சொன்னேன். ஆனால் நீங்களும் உங்களுடைய மனைவியும் எதை செய்தாலும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. தண்ணீர் குடித்தால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வஸகானா துஆ செய்றீங்க. கழிவறைக்கு சென்று வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்ஹப அன்னியல் அதா வஆஃபானி. எந்த ஒன்றை செய்தாலும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்க. என்னை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு எப்படி நான் வறுமை வாழ்க்கையை தர எனக்கே வெட்கமாக இருக்கிறது. எனவே என் தீர்மானத்தை நான் தள்ளி வைத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னார். உங்களுக்கு வழங்குவதாக வைத்திருந்த அந்த வறுமை வாழ்க்கையை தள்ளி வைத்து விட்டேன். குர்ஆன் ஷரீஃபில் தப்சீர் பைலாவிலே ஒரு வசனம் வரும். ஒரு ஊருக்கு அல்லாஹ் வேதனையை இறக்குவதற்கு மலக்குகள் இடத்துல ஒப்படைத்து விட்டான். இந்த ஊரை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருங்க. மலக்குகள் தயாராகி விட்டார்கள். அல்லாஹ் நிறுத்துங்கள்னா ஏன்? அந்த ஊரில் ஒரு குழந்தை குர்ஆன் ஓதுகிறது, மக்தப் மதரசாவிற்கு சென்று குர்ஆன் ஓதுகிறது. இப்போ தான் முதலாக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு குழந்தை என்னை புகழ்கிறது. அந்த ஊரை அழிப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது. 40 ஆண்டு காலத்திற்கு அந்த ஊருக்கான வேதனையை தள்ளி வைத்து விடுங்க. இப்போ நன்றி செலுத்துவது எவ்வளவு பெரிய விஷயம். எனவே நன்றி செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எனவே சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. யார் நன்றி செலுத்தினாரோ அவர் தனக்குத்தான் நன்மையை சேர்த்துக் கொள்கிறார், தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். ஓமன் கஃபர, யார் நிராகரித்தாரோ, நன்றி செலுத்தாமல் போனார்களோ, ஃபஇன்ன ரப்பி கனியுன் ஹமீத், அவன் தேவையற்றவன், அவன் புகழுக்குரியவன். நீங்கள் ஒன்றும் நன்றி செலுத்தணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்லை. நீங்கள் நன்றி செலுத்தினால் அது உங்களுக்குத்தான் சிறந்தது.
என்று செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி என்கிற செய்தியை எங்கே வந்து சொல்கிறார்கள்? எங்கே ஒரு விலாயத், ஒரு வலியுல்லாஹினுடைய சுஹபத், ஒரு தொடர்பு, விலாயத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அறிவிக்கப்படுகிற அங்கே நன்றியை சொல்கிறார்கள். ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இறைவன் ரப்பு எனக்கு வழங்கிய பிரம்மாண்டமான நிஅமத் இதுதான் என்று சொல்கிறார்கள். யார்? செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆயத்தில் வதுஹில்னி பிரஹ்மதிக்கண்டாங்களே. ஏன்? நாம் எத்தனையோ துவாக்கள், எத்தனையோ நபிமார்கள் கேட்ட துவாக்களை சொல்லிக்கொண்டே வருகிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க. பி, அந்த பிங்கிறது என்ன? பி கொண்டு வசீலா, யா ரப்பி பில் முஸ்தபா. அந்த பில் முஸ்தபாங்கிற பி வசீலா. தன்ஹல்லு பிஹில் உகது வ தன்ஃபரிஜு பிஹில் குரபு. பி அது வசீலா. இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க வ அதுஹில்னி பி ரஹமத்திக்க, உன் ரஹமத்தை கொண்டுங்கிறாங்களே, அந்த ரஹமத் எது? அந்த ரஹமத் எது? வேறொன்றும் இல்லை, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் சொல்லுவான். குர்ஆனில் நம்ம என்ன துவா கேட்டாலும் சரி, யா ஹய்யூ யா கய்யூம், நித்திய ஜீவனே, பிரஹ்மதிக அஸ்தகீர், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம், அஸ்தகீர் உதவி செய்வாயாகன்னு கேட்கிறோமே, அந்த பிரஹ்மதிக யார்? அந்த பிரஹ்மதிக யார்? உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்கிறோமே, அவனுடைய ரஹ்மத் எது? அவனுடைய ரஹ்மத் எது? வானம் மழை பொழிகிறது, இறைவனுடைய ரஹ்மத். நமக்கு கண்ணிலே பார்வை இருக்கிறது, ரஹ்மத். எல்லாமும் இறைவனுடைய ரஹ்மத், நிஅமத். ஆனால் ஒன்றைத்தானே இறைவன் ரஹ்மத் என்று சொன்னான், ஒன்றைத்தானே சொன்னான். ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நாயகமே உங்களை ரஹ்மத்தாகவே அன்றி அனுப்பவில்லை. மற்ற பொருள்களில் ரஹ்மத்தும் உண்டு, நிஅமத்தும் உண்டு, நிக்மத்தும் உண்டு. நிஅமத் உபகாரம், நிக்மத் சோதனை. பிள்ளைகள் இருப்பது நிஅமத்தா நிக்மத்தா? அது நிஅமத்தும் தான் நிக்மத்தும் தான். குழந்தைகள் இருப்பதிலும் என்ன இருக்கு? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும். மோமின்களே, உங்களுடைய மனைவிமார்களில் இருந்தும் உங்களுடைய குழந்தைகளில் இருந்தும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனைவிமார்கள் தான், அங்கும் எதிரிகளை வைத்திருக்கிறான். பிள்ளைகள் தான், நமக்கு பிறந்த பிள்ளைகள் தான், அங்கம் வைத்திருக்கிறான். அல்மாலு ஒல்பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, பிள்ளைகளும் செல்வங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட உலகத்தினுடைய அலங்கார பொருள்கள். இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் தெளிவாக சொன்னா, உங்களுக்கு வழங்கப்பட்ட செல்வங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னா, சோதனைக்காகத்தான் வழங்கி இருக்கிறோம். எனவே நிஅமத் என்பது குழந்தைகள் வழங்கப்பட்டால் அதில் நிஅமத்தும் இருக்கிறது, நிக்மத்தும் இருக்கிறது. ரஹ்மத் என்றால் ஒன்றுதான். அது நபியே இல்லா ரஹ்மத்தன், உங்களை ரஹ்மத்தாக அனுப்பினோம் என்று சொல்லவில்லை, ரஹ்மத்தாகவே தவிர அனுப்பவில்லை, ரஹ்மத்தாக மட்டும்தான் அனுப்பினோம். எனவே நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, என்னுடைய அடியார்களே என்று அழைத்து நபியே நீங்கள் சொல்லுங்க, அழையுங்கள், என் அடியார்களே என்று அழையுங்கள். குல் யா இபாதி, நீங்க சொல்லுங்க, யா இபாதி என் அடியார்களே. அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்க அடியார்களே என்று நீங்க அழையுங்க. யா இபாதி என் அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் செய்து வரம்பு கடந்து போய்விட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அவன் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். எஜமான் ஓதுல்லாஹ் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், லா தயசி நஃபஹதன் தஅதி ஃபருபதமா தஅதீக பஅதஹியா சிர் ரஹ்மத்துல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ்வினுடைய அருள் எத்தகையது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எத்தகையது தெரியுமா? இதற்கு மேலே எதுவும் இல்லை, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நீங்கள் நிராசை
நிராசையடைந்து தங்களுடைய கழுத்துக்களை தொங்கவிட்டுக் கொள்வீர்கள், ஏந்திய கைகளை எல்லாம் தொங்கவிட்டு விடுவீர்கள். இதற்கு மேலே என்ன இருக்கிறது என்று நினைப்பீர்களே, அதற்கு பிறகும் லா தையசி நஃபஅத்தன் தஅதி ஃபருப்பதமா தஅதீக பஅத இயாசின் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நீங்க நிராசை அடைந்த பிறகும் உங்களிடத்திலே வந்து சேரக்கூடியதாக இருக்கிறது. எனவே நிராசை அடையாதீர்கள். அந்த ரஹ்மத் எது? நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த ரஹ்மத்தை முன்வைத்து சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், வாதுகில்னி பி ரஹ்மத்திக ஃபீ இபாதிக சாலிஹீன். யா அல்லாஹ், நீ ரஹ்மத்தாக வழங்க இருக்கிற அந்த நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக கொண்டு கேட்கிறேன், என்னை சாலிஹீன்களில் ஒருவராக ஆக்கு. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இங்கே அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது வாதுகல்னாஹும் ஃபீ ரஹ்மத்தினா, நம்முடைய ரஹ்மத்திலே அவர்களை சேர்த்து கொண்டோம். மின சாலிஹீன், சாலிஹீன்களில் இறைவன் சேர்ப்பதற்கு கூட இறைவனுடைய ரஹ்மத்து தேவைப்படுகிறது. ஏன்? அங்கே தான் எல்லாமும் இருக்க, ஜபாப் இருக்கிறதே, இறைவனுடைய அஸ்மாக்களில் தான் எல்லாமும் இருக்கிறது. கோபம் இருக்கிறதே, வேகம் இருக்கிறதே. அவன்தான் முஇஸ், கண்ணியப்படுத்துகிறவன். முதில்லு அவன்தானே, சீரழிப்பவன் யார்? துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அவன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். முஇஸ்ஸு முதில்லு ரெண்டுமே அவன் தான். இங்கே அல்லாஹ் சொல்கிறான், வாதுகல்னாஹு ஃபீ ரஹ்மத்தினா, நம்முடைய ரஹ்மத்தை கொண்டு சாலிஹீன்களில் ஆக்கி வைத்து விட்டோம். அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனிவை கொண்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாலிஹீன்களில் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறானா? சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறாங்க, ரப்பி கத் ஆத்தைத்தனி மினல் முல்கி, யா அல்லாஹ், எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை தந்தாய். வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற கலையை எனக்கு நீ கற்றுத்தந்தாய். ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்து, இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த நாயனாக நீயே இருக்கிறாய். அந்த வலியீ ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீதான் எனக்கு இம்மையிலும் மறுமையிலும் நண்பனாக இருக்க. அந்த வலியீ ஃபித் துன்யா, வலி என்றால் ஒரு வலி, நண்பர். வலி ஈ, என்னுடைய நண்பராக நீ இருக்கிறாய். கலம் என்ற பேனா, கலமி என்னுடைய பேனா இல்லையா? வலி ஈ ஃபித்துன்யா, என்னுடைய நண்பராக இம்மையிலும் மறுமையிலும் நீ இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாகவே மரணிக்க செய். ஒரு நபி கேட்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களில் சேர்த்து விடு அல்லாஹ். துனியாவில் மட்டுமல்ல நான் அல்லாஹ் என்று செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, மரணிக்க செய்து வல்ஹிக்னி, எனவே வாழும் காலத்தில் மட்டுமல்ல மரணத்திற்கு பிறகும் என்னை சாலிஹீன்களோடு சேர்த்து விடு என்று செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது கூட ஆட்சி தந்தாய், அதிகாரம் தந்தாய், கனவுக்கு விளக்கம் சொல்கிற அந்த கலையை கற்றுத்தந்தாய். வானம் பூமியினுடைய அதிகாரம் உன்னிடத்திலே இருக்கிறது, நீயே என்னுடைய நண்பனாக இருக்கிறாய். நீ எனக்கு நண்பனாக இருப்பது போதும் என்று முடித்து விடவில்லை. யா அல்லாஹ், உன்னுடைய நண்பர்களின் கூட்டத்தில், சாலிஹீன்களின் கூட்டத்தில் என்னை ஆக்கிவிடு என்று செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்கிறான். சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன். ஒரு வேலையை கொடுக்குறாங்க, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, மிக நீளமாக சொல்வதற்கான நேரம் முடிந்து போய்விட்டது. விஷயத்திற்கு வருகிறேன். சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் நாடினால் என்னை இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், சாலிஹீன்களில் நான் ஒருவன் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி எல்லா நபிமார்களும் சாலிஹீன் என்று சாலிஹீன்களில் சேர்த்து விடுமாறு துஆ கேட்கிறார்கள். சாலிஹீன்களில் சேர்த்து விட்டதாக அல்லாஹ் சொல்கிறான். இம்மையிலும் மறுமையிலும் சாலிஹீன்களில் சேர்த்து விட்டதாக சொல்கிறான். மரணத்திற்கு பிறகு என்னை சாலிஹீன்களில் சேர்த்து விடு என்று நபி துஆ கேட்கிறார்கள். அப்படி இருக்க நம் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், என் அருமை உம்மத்துகளே, அந்த சாலிஹீன்களோடு அல்லாஹ் உங்களை சேர்த்து விடுவதற்காக நீங்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். கற்றுத்தருகிறார்கள். உது செய்கிறோம், உது செய்துவிட்டு என்ன துஆ கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன, யா அல்லாஹ், ஒது செய்து முடித்துவிட்டு அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாலே கைகளை ஏந்தி நின்று கேட்கிறோம், மினத்தவாபீன், யா அல்லாஹ், தௌபா ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களிலே என்னை ஆக்கிவிடு. வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன், தூய்மையானவர்களிலே என்னை ஆக்கிவிடு.
வஜால்னி மின் இபாதிக்க சாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களில் சாலிஹீன்களில் என்னை ஆக்கிவிடு. மின் இபாதிக்க, உன் அடியார்கள், உன்னுடைய அடியார்களில் என்னை ஆக்கு என்பது மட்டுமல்ல, உன் அடியார்களிலும் என்னை சாலிஹீன்களில் ஆக்கிவிடு அல்லாஹ் என்று துவா கேளுங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். இன்னொரு துவா, தூங்க போகும் முன்னால் நாம் ஓதுவதற்கான துவாவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம, அல்லாஹ் நீ தூய்மையானவன். சுபஹான் அல்லாஹ், அல்லாவை நான் தூய்மையாக்குகிறேன். நாம் என்ன தூய்மையாக்குவது? இல்லை, அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லுங்கள். சுபஹானக்கல்லாஹும்ம, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பி பிக்க வலஅத்து ஜன்பி, யா அல்லாஹ் உன்னை கொண்டே என்னுடைய உடலை, என்னுடைய விலாப்புறத்தை பூமியிலே வைக்கிறேன். பிக்க வலஅத்து ஜன்பி ஓபிக்க அர்ஃபஉஹு, நான் எழுவதும் உன்னை கொண்டே எழுந்திருக்கிறேன். இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா, நான் படுக்கிறேன், தூங்குகிறேன், ஆனால் திரும்ப விழிப்பேனா தெரியாது. ஏன்? என்னுடைய ரூஹ், என்னுடைய ஆன்மா உன்னிடத்திலே வந்து விடுகிறது. அதனால தான் நம்ம துவா, எப்படி துவா ஓதிட்டு தூங்குறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா, அல்லாஹ் உன் திருநாமத்தை கொண்டு அமூத்து, நான் மரணிக்கிறேன் என்று சொல்கிறோம். அப்படித்தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். அனுமு, நான் தூங்க போறேன்னு சொல்லல, அமூத்து நான் மரணிப்பது. எனவே தூக்கமே என்னதான்? ஒரு மரணம் தான். அமூத்து வாஹியா, உன் திருநாமத்தை கொண்டுதான் நான் மரணிக்கிறேன். வாஹியா, அப்படி ஒரு வேளை நான் எழுந்திருப்பதாக இருந்தாலும் உன் திருநாமத்தை கொண்டுதான். அதனாலே தான் எழுந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதம அமாத்தனா, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் மௌத்தாகி இருந்த எங்களை ஹயாத்தாக்கினான். தூங்கி முடிச்சோன்னு அந்த துவா தானே ஓதுகிறோம். அப்போ மரணத்திலிருந்து தானே விழித்தோம். எனவே தூங்கிவிட்டால் ஒரு மனிதனுடைய ஆன்மா அல்லாஹ்விடத்தில் சென்று விடுகிறது. எனவே தான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சுன்னத், தூக்கத்திற்கு செல்கிற போது உதுவோடு தூங்குங்கள். உதுவோடு தூங்குங்கள். ஏனென்றால் உதுவோடு தூங்கிவிட்டால் ஆன்மா அல்லாஹ்வினுடைய அரிஷுக்கு அருகாமையிலே செல்கிற போது உதுவுடன் இருந்தால் சஜிதா செய்கிறது. உதுவுடன் இருந்தால் சஜிதா செய்கிறது. எனவே உதுவுடன் தூங்குங்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. எனவே அப்படி அல்லாஹ்விடத்தில் சென்று விடுகிறது ஆன்மா, அல்லாஹ்விடத்தில் சென்று விடுகிறது. எனவே தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறவரை வேக வேகமாக அடித்து எழுப்பக்கூடாது. மெதுவாக பெயர் சொல்லி அவருடைய விரலை தொட்டு லேசாக வருடு. ஏன்? அவருடைய ஆன்மா அவருடைய உடலில் வந்து சேர வேண்டுமே, சேர வேண்டும். அதற்காக அந்த இல்லையானால் சில பேர் தூக்கம் இழுத்த உடனே பதட்டப்படுவார்கள். ஏன்? அந்த ரூஹு வெளியே சென்ற ரூஹு அவரை விட்டு வெளியிலே போன அந்த ரூஹு உள்ளே வந்து சேரும்போது ஒரு விதமான திடுக்கம் ஏற்படும். சில பேருக்கு அந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் மருத்துவ அறிஞர்கள் இன்றைக்கும் சொல்கிறார்கள், தூங்கி கண்மொழித்தால் எழுந்த உடனே நேர பாத்ரூம் போகாதீங்க, சில வினாடிகள் பொறுத்திருங்க. எழுந்த நிலையில் இருந்து ஒரு சீரான நிலை, அதற்கு பிறகு எழுந்திருப்பது. ஏன்? அந்த ரூஹ் உள்ள வந்து செட்டில் ஆகணும் அதற்கு பிறகு. எனவே அவர் ரூஹ் இருக்கிறதே அது மனிதனுடைய உடலை விட்டு வெளியே போய்விடுகிறது. எங்கே செல்கிறது? அல்லாஹ்விடத்தில். எனவே உன்னை கொண்டுதான் பிக்க வலஅத்து ஜம்பி, உன்னை கொண்டு தான் என்னுடைய உடலை விலாப்புறத்தை கீழே வைத்தேன். ஓ பிக்க அர்ஃபஉஹு, உன்னை கொண்டுதான் எழுந்திருக்கிறேன். இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா, யா அல்லாஹ் என்னுடைய ஆத்மாவை உன்னிடம் வருகிற போது நீ திருப்பி அனுப்பினால் அது என்னிடத்துல வரும். அப்படித்தானே? இறைவன் திருப்பி அனுப்பினால் நம்ம உயிராகிறோம். இல்லை, முடிந்து போய்விட்டது, தூங்கினாரு, மௌத்தாயிட்டார், தூக்கத்திலேயே ரூஹு போய்விட்டது. இன் அம்சக்த, நீ அதை பிடித்து வைத்து கொண்டால் ஃபக்ஃபிர் லஹா, மன்னித்து விடு. ஒயின் அர்சல்தஹா, நீ திருப்பி எனக்கு அனுப்புவதாக இருந்தால், திருப்பி அனுப்பினால் ஃபஹ்ஃபதுஹா, அதை பாதுகாத்துக்கொள் அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. என் ரூஹ் உன்ட்ட வந்துருச்சு, நீ அதை வச்சுக்கிட்டா இங்கே நான் மூத்தாயிட்டேன்ற அடையாளம். அந்த ரூஹை நீ மன்னித்து விடு. ஃபக்ஃபிர் லஹா ஒயின் அர்சல்தஹா, திருப்பி அனுப்பினால் ஃபஹ்ஃபதுஹா, என் ரூஹை பாதுகாத்து விடு அல்லாஹ். உடலை பாதுகாப்பதை விட மிக முக்கியம் உயிரை, ரூஹ் ஆன்மாவை பாதுகாப்பது இல்லையா? இறைவா
திருப்பி அனுப்பினால் அதை நீ பாதுகாத்து விடு என்று கற்றுத்தருகிற கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒயின் அரசல் தஹா ஃபஹ்பதஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய சாலிஹீன்களின் ரூஹ் ஆன்மாவை நீ பாதுகாத்தது போல எங்களுடைய ரூஹையும் நீ பாதுகாப்பாயாக என்று நாம் தூங்கச் செல்லும் போது சாலிஹீன்களை வைத்து துஆ கேட்டுவிட்டு தூங்குங்கள். உங்களுடைய ரூஹ் போய்விட்டால் கடைசியாக இறைவனிடத்தில் நீங்கள் பேசிய வார்த்தை சாலிஹீன் என்று இருக்கும். பிமா தஹ்ஃபது இபாதக ஸாலிஹீன். சாலிஹீன்கிற வார்த்தை கடைசியாக இருக்கு. எனவே அல்லாஹ், சாலிஹீன்களின் ரூஹை நீ பாதுகாத்தாயே, அதுபோல் என்னுடைய ரூஹை நீ பாதுகாத்து விடு என்று சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழ்வதைத்தான், வாழுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மோமின்களை அழைத்து சொல்கிறான், முத்தகீன்களை அழைத்து சொல்கிறான். ஃபாத்திஹா என்கிற அந்த சூறாவில் வைத்திருக்கிறான். அந்த சூறாவில் நாம் தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காத்திலும் 4 ரக்காத் என்றாலும் 4 ரக்காத்தில் ஓதுகிறோம். சுன்னத்தான 2 ரக்காத் என்றாலும் ஓதுகிறோம். ஒரே ஒரு ரக்காத்து 4 தக்பீர் தான் ஜனாசா தொழுகை, அதிலே கூட அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். எந்த மஜ்லிஸிலும் ஓதுகிறோம், மௌத்தானவர்களுக்கு ஓதுகிறோம், ஹயாத்தானவர்களுக்கு திரும்ப திரும்ப ஓதுகிறோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இறைவன் எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? சாலிஹின் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மொத்த கருவூலம் இருக்கிறதே என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மொத்த கருவூலம் இருக்கிறதே அது என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது என்ன? முந்தி அருளப்பட்ட எல்லா வேதங்களுமே குர்ஆனில் இருக்கிறது. குல்லு மாஃபில் கிதாபில் முனஸ்ஸலதி ஃபஹுவ ஃபில் குர்ஆனி மக்ரூன். 3 முந்திய வேதங்களும் குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டது. ஒக்குல்லு மாஃபீஹி ஃபீ ஃபாத்திஹத்தில் மல்மூன். குர்ஆனில் உள்ள எல்லாமுமே சூரா ஃபாத்திஹாவில் இருக்கிறது. ஒக்குல்லு மாஃபீஹா ஃபஹுவ ஃபில் பஸ்மலதி மஷ்ஹூன். அந்த ஃபாத்திஹாவிலே உள்ள எல்லாமுமே பிஸ்மில்லாஹிலே இருக்கிறது. ஒக்குல்லு மாஃபில் பஸ்மலதி ஃபஹுவ ஃபில் பாஇ மக்னூன். பிஸ்மில்லாஹில் உள்ள எல்லாமுமே அதனுடைய முதல் எழுத்து பாவிலே இருக்கிறது. அடுத்து சொல்கிறார்கள், ஒக்குல்லு மாஃபில் பாயி ஃபஹுவ ஃபின் நுக்தத்தில்லதி தஹ்தஹா மஹ்சூன். அந்த பாவுக்கு கீழே உள்ள நுக்தால எல்லாமும் இருக்கிறது. அதாவது பாவுக்கு கீழே உள்ள நுக்தா இருக்கிறதே, அதில் தான் பிஸ்மியில் அடங்கி இருக்கிற எல்லாமும் இருக்கிறது. அந்த பிஸ்மியில் சூரத்துல் ஃபாத்திஹா அடங்கி இருக்கிறது. அந்த ஃபாத்திஹாவில் முழு குர்ஆனும் அடங்கி இருக்கிறது. அந்த குர்ஆனில் முந்திய வேதம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த 4 வேதங்களும் சேர்ந்து சொல்லுகிற ஒரு செய்தி சூரத்துல் ஃபாத்திஹாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், எங்களை நீ யாரை நேர்வழி செலுத்தினாயோ அந்த வழிமார்களின் கூட்டத்தில் ஆக்கி விடுவாயாக என்பதுதான் ஒட்டுமொத்த சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற துஆவினுடைய சாரம்சம். எனவே சாலிஹீன்களோடு சேர்வதுதான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய வெற்றி, ஈடேற்றம், லட்சியம், ஜெயம் என்பதை சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே திரும்பவும் திரும்பவும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். அதன் வழியாக இறைநேச செல்வர்கள் வாழும் வழிமார்களை, சாலிஹீன்களை அவர்களோடு சேர்ந்து வாழ்வோம். அப்படி சேர்ந்து வாழுகிற நசீபை, பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் நம் யாவருக்கும் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன். தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். بحق سيد الأنبياء والمرسلين وبحق سيد الأولياء والصالحين. وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். மிகவும் சிறப்பான முறையில் உஸ்தாத் அவர்கள் பயன் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எல்லா விதமான பரக்கத்துகளையும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அதேபோல